யாழிடை பிறவா இசையே என்கோ தாழிரங்கூந்தல் கையால். இது ஃபர்ஸ்ட் நைட்ல கணவன் மனைவியை பார்த்து பாடுகிற பாட்டு. மாதவி கோவலனுக்கு எழுதிய கடிதம் எப்படி தெரியுமா? ஓலைச்சுவடியில் எழுத்தாணியில் எழுதினால் கோவலன் பெயர் கூட காயப்படும் என்பதற்காக தாளம்பு மடலில் பித்திகை அரும்பினுடைய அந்த காம்பினால் செம்பஞ்சு குழம்பினால் கடிதம் எழுதியவள் மாதவி. பழங்குடி மக்கள் ஒரு மன்னனுக்கு சொன்னது சிறப்பு. பழங்குடி மக்கள் சொன்ன கதை. 1000 பொற்கொள்ளர்களை கொன்று அந்த கண்ணகியை, அந்த மதுரையை எரித்த அந்த பெண்ணை வழிபாடு செய்தான். அதற்கு பின்னாலே அந்த நாட்டிலே மழை பெய்தது என்றுதான் சிலப்பதிகாரம் சொல்கிறது. அப்படி கொலை செல்வது சரியா? கனக விஜயரின் முடித்தலை நெறித்து கல்லினை வைத்தான் சேரமகன். கனக விஜயரின் முடித்தலை நெறித்து கல்லினை வைத்தான் சேரமகன். இது நம்முடைய திரைப்படத்தில் வருகிற பாடல் அல்ல, தமிழ் சமூக வரலாற்றின் சுருக்கம். ஆனால் இது ஏதோ கதை போல, கற்பனை போல வழங்குகிறது. ஆனால் எத்தனையோ ஆய்வாளர்கள், இன்று ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் சிந்துவெளியிலிருந்து வைகை வரை என்கிற ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி வரை அதை நிறுவிக்கொண்டே இருக்கிறார்கள். ஏனென்றால் சிலப்பதிகாரம் மற்ற இலக்கியங்களைப் போல மக்கள் மொழியில் போய் சேரவில்லை. பாரதி புகழ்ந்தும் இன்னும் பற்பல மாப்போசி போன்ற, சிலம்பொலியார் போன்ற இவர்களெல்லாம் எடுத்து சொல்லியும் கூட இன்னும் மற்ற இலக்கியங்களைப் போல மக்களிடம் போய் சேரவில்லை என்கிற கவலையோடு 94 வயதிலும் ஆய்வுரை நிகழ்த்தி தலைமை உரை ஆற்றியிருக்கிற இளங்கோவடிகள் இலக்கிய மன்றத்தினுடைய தலைவர் ஐயா வைரமாணிக்கம் அவர்களே, வரவேற்புரையாற்றியிருக்கிற மிகச்சிறந்த நகைச்சுவையோடு வரவேற்புரையாற்றியிருக்கிற மதிப்பிற்குரிய ஐயா சத்யராம் ராமக்கண்ண அவர்களே, செயலாளர் அவர்களே, ஏனைய இலக்கிய மன்ற இளங்கோவடிகள் இலக்கிய மன்றத்தினுடைய நிர்வாகிகளே, எதிரே அமர்ந்திருக்கிற ஐயா ராமதாஸ் அவர்கள், ஐயா தயானந்த சந்திரசேகரன் அவர்கள், அவர்களை உள்ளிட்ட மிகப்பெரிய அறிஞர்கள் எல்லாம் எதிரே வைத்துக் கொண்டு நாங்கள் சிறுபிள்ளைகள் போல் பேச வந்திருக்கிறோம். ஏன் பேச வேண்டியிருக்கிறது என்றால், சிலப்பதிகாரம் ஏதோ ஒரு பெண் மதுரையை அழித்தாள், எரித்தாள், ஆனால் அது வரலாற்றில் இல்லை என்கிற குற்றச்சாட்டு காலகாலமாக இருக்கிறது. அது நடந்திருப்பதற்கு வாய்ப்பில்லை என்று தமிழ் அறிஞர்களே ஆய்வுரை எழுதியிருக்கிறார்கள். மக்கள் வழக்கில் அது இருக்கிறது. இன்றைக்கும் கோவலன் பொட்டல் மதுரையில் இருக்கிறது, கண்ணகி கோட்டம் திருவனந்தபுரம் கேரளாவில் இருக்கிறது, இன்னும் கண்ணகி வழிபாடும் இருக்கிறது. இதற்கு மத்தியில் இலக்கியத்திலிருந்து இதை இளைஞர்களுக்கு அறிமுகப்படுத்த அப்படித்தான் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். ஏதோ இலக்கியத்தை கரை கண்டு இளங்கோவடிகளை கரைத்து குடித்த நாங்கள் பேச வந்திருக்கிறோம் என்று நாங்கள் நினைக்கவில்லை. இளைஞர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஐயா ஞானாலயா அவர்கள் பேசுகிற போது இன்னும் எவ்வளவு பேர் அறிஞர்களை நாம் மறந்துவிட்டோம் என்று வருத்தப்பட்டார்கள். அதை கல்லூரி மாணவர்களிடம் போய் நடத்தலாமா என்று கூட யோசனை சொன்னார்கள். ஆனால் கல்லூரியில் போய் நடத்தி நாங்கள் அனுபவப்பட்டிருக்கிறோம். பேசுகிறவர்கள் மட்டும்தான் கேட்டுக்கொண்டிருப்போம். எனவே எப்படியாவது இளைஞர்களை வரவழைக்க வேண்டிய உத்தியை நாம் கையாள வேண்டியிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாகத்தான் இந்த தலைப்பை நம்முடைய மகாசுந்தர் தான் இந்த தலைப்பை கொடுத்தார். நெஞ்சை அள்ளும் சிலம்பில் விஞ்சி நிற்பது அறவியலா, அரசியலா, அழகியலா? மூன்றும் இருக்கிறது. மூன்றும் இல்லை என்றால் இந்த இலக்கியம் 2000 ஆண்டு காலமாக இருந்திருக்க வாய்ப்பில்லை. இன்னும் சொல்ல போனால் சிலப்பதிகாரத்தினுடைய பெருமையை மிக சிறப்பாக ஐயா சொல்லிக் கொண்டு வந்தார். ஆனால் சுருக்கிவிட்டார். மிகச்சிறந்த பெருமைகள் சிலப்பதிகாரத்திற்கு உண்டு. ஒன்று எல்லாருக்கும் தெரிந்தது முத்தமிழ் காப்பியம், இயல், இசை, நாடகம். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கலர் தார் சென்னி குளிர்வெண் குடை போன்றி அங்கன் உலகளித்தலான் என்று மங்கள வாழ்த்தில் தொடங்கி அதற்கு பிறகு அழகியல் பற்றி பேசுகிற காணல் வரி எல்லாம் பாடுவார். இப்படி இசை இருக்கிறது, நாடகம் இருக்கிறது. அதனால் முத்தமிழ் காப்பியம்.
மூன்று மன்னர்களை பற்றிய காப்பியம் என்பது மட்டுமல்ல செய்தி, மூன்று மன்னர்களுக்கும் ஒற்றுமையை பாடியது. ஏனென்றால் புறநானூறு முழுக்க நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், புறநானூறு முழுக்க ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்டதுதான். சேரன் சோழனையும், சோழன் பாண்டியனையும், பாண்டியன் சேரனையும், இப்படி ஒருவரை ஒருவர் அடுதலும் புதுவதன்று உலகத்து இயற்கை என்று புறநானூற்றில் எழுதி வைத்துவிட்டு இந்த மூன்று மன்னர்களுக்குள் அடித்துக் கொண்டதுதான் இந்த புறநானூறு. அதற்குள் ஒரு ஒற்றுமையை பார்க்க விரும்பியதுதான் சிலம்பின் சிறப்பு. பிறந்தது சோழ நாட்டில், வாதாடியது பாண்டி நாட்டில், தெய்வமாய் போனது சேர நாட்டில். இப்படி ஒரு பெண், இந்த பெண்ணை முதன்மைப்படுத்தியதுக்குள்ள ஏன் திங்களை போட்டுதுன்னு முதல்ல பாடினார் யோசிச்சு பாருங்க. முதல்ல ஞாயிறு தானே பாடிருக்கணும், ஞாயிறு தானே சுய ஒளியை கொண்டது, ஒளியை வாங்கி விடுவதுதான் திங்கள். ஏன் திங்களை பாடினார் என்றால் இது ஒரு பெண்ணை பற்றியது. இதில் கதாநாயகன் இரண்டாம் பட்சம் தான், கதாநாயகி தான் முதலில். அவளுடைய வழக்கு தான் நடக்கிறது, அவளுடைய சிலம்பு தான் அதிகாரத்தை ஆட்டி படைத்தது. அதனால்தான் சிலம்பு அதிகாரம். ஒரு பெண்ணின் போர்க்குரல் தான். தேரா மன்னா என்கிற ஒரு வார்த்தை இருக்கிறதே, அந்த வார்த்தையை நினைத்தே பார்க்க முடியாது. இப்ப நம்ம ஊர்ல நம்முடைய தலைவர்கள்ட்ட போய், எந்த தலைவர் நான் சொல்ல மாட்டேன், தலைவர்கள்ட்ட போய் குட் மார்னிங் சொல்ற மாதிரி முதல் முறையாக அரசனை பார்த்தவுடன் அவள் உதிர்த்த வார்த்தை தேரா மன்னா, உருப்படாதவனின் அர்த்தம். குட் மார்னிங் அதான். தேரா மன்னா என்கிற வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல, அரசனை பார்த்து. இன்னைக்கு ஜட்ஜ் அவர் தான், கலெக்டர் அவர் தான், ராணுவ ஜெனரல் அவர் தான் அன்னைக்கு, இல்லையா? அப்பேற்பட்ட ஆட்சி அதிகாரத்தை வைத்திருந்தவரை பார்த்து தேரா மன்னா என்று ஒரு பெண் சொன்னால், ஏன் பெண் சொன்னான் என்பதை அழுத்தி சொல்கிறேன் என்றால், வடமொழி இலக்கியங்களில் பெண் இரண்டாம் இடத்தில் தான் இருப்பாள், எல்லா வகையான இலக்கியத்திலும். தமிழ் காப்பியம் என்பதற்கு முத்தமிழ் காப்பியம், முதல் காப்பியம் எடுத்த உடனே கடவுள் வாழ்த்தல, முதலில் ஞாயிற்றை, முதலில் திங்களை, அதன் பிறகு ஞாயிற்றை, அதன் பிறகு மாமழையை, அதன் பிறகு காவிரி. இப்படி இந்த வாழ்த்து எல்லாமே இயற்கை சார்ந்தது, இயற்கை சார்ந்தது. ஏனென்றால் தமிழன் வாழ்க்கை இயற்கை சார்ந்தது, ஐந்திணை வாழ்க்கை. அந்த சங்ககாலம் என்பது கிமு 2ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 2ஆம் நூற்றாண்டு என்று பொதுவாக சொல்லுகிறார்கள். இப்பொழுது கீழடி ஆய்வு வந்த பிறகு கிமு 2600 வரை போகலாம் என்று கரிம வேதியியல் ஆய்வு சொல்கிறது. அதைத்தான் நம்முடைய பாலகிருஷ்ணன் ஐயாவும் சொல்லுகிறார். இப்படி இந்த காலத்தில் அப்படியானால் கிட்டத்தட்ட 2000 ஆண்டு காலமாக தமிழ்நாடு என்கிற பெயரை முதலாக கொடுத்த இலக்கியம் இளங்கோவடிகளுடைய சிலப்பதிகாரம். தமிழ்நாடு என்கிற சொல், தமிழ் என்கிற சொல்லை சங்க இலக்கியம் பாடியிருக்கிறது. எல்லா இலக்கியம், திருக்குறளை தவிர மற்ற எல்லா இலக்கியம் பாடியிருக்கிறது. தமிழ் என்கிற சொல் திருக்குறளில் மட்டும் இல்லை. தொல்காப்பியத்தில் 5 இடத்தில் வருகிறது, சங்க இலக்கியத்தில் 15 இடங்களில் வருகிறது. ஆனால் 25 முறை தமிழ் என்கிற சொல்லை பயன்படுத்திய ஒரே இலக்கியம் சிலப்பதிகாரம். தமிழ்நாடு என்ற சொல் தனி, தமிழ்நாடு என்கிற சொல்லை முதலாக கொடுத்தவர் அது வேறு. இப்படி ஒரு உருவகம் கொடுத்தது. சேரன், சோழன், பாண்டியன் 3 பேரும் வேற யாரும் இல்ல, தமிழ் மன்னர்கள் என்கிற பொது பெயரை கொடுத்தவர் இளங்கோவடிகள். இன்னும் ஒரு சிறப்பு, அநேகமாக யாரும் இதை சொல்லவில்லை என்று நினைக்கிறேன். நான் படித்து படித்து பார்த்த போது வியந்து போனேன். மத ஒற்றுமை என்ன தெரியுமா? மத ஒற்றுமை. கோவலன் சமணன், உங்களுக்கு தெரியும், சமண கருத்தை உள்வாங்கியவன். அவனுடைய மனைவி கண்ணகி சிவன் கோவிலுக்கும் போவாள், திருமால் கோவிலுக்கும் போவாள். அப்பொழுது இந்து என்கிற வார்த்தை இல்லை, சைவ மாலியம் 2 தான் இருந்தது. அவனுடைய மனைவி மாதவி, மனைவி என்று சொல்வதில் தவறில்லை. கண்ணகிக்கு குழந்தை இல்லை, மாதவிக்குத்தான் குழந்தை இருந்தது. மணிமேகலை அவருடைய மகள் மணிமேகலையும் மாதவியும் புத்த மதத்தை சேர்ந்தவர்கள். அப்போ ஒரு வீட்டுக்குள்ள நினைச்சு பாருங்க, ஒரு வீட்டுக்குள்ள சமண மதம், புத்த மதம், சைவ மதம், வைணவ மதம் எல்லாம் இருப்பதாக இருக்கிற முதல் மக்கள் ஒற்றுமை இலக்கியம் சிலப்பதிகாரம். இதையெல்லாம் பார்க்கிற போது இதை அறநூல் என்று சொல்லுவதா, அல்லது பாடல்களால் உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என்பதனால் இது காவியம் என்று சொல்வதா, கற்பனை என்று சொல்லுவதா, வரலாறு என்று சொல்வதா, என்ன சொன்னாலும் இலக்கியமாக இருக்கிறது, அதில் ஒன்றும் அட்டி இல்லை. அதனால்தான் இப்படிப்பட்ட இலக்கியத்தை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்கிற நோக்கில் இந்த பட்டிமன்றத்தை எங்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த இளங்கோவடிகள் இலக்கிய மன்றத்திற்கு முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது
நாம் ஒரு கால எல்லை வைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பேச்சாளரும் 15 நிமிடம். நான் முன்னால் ஒரு 5 நிமிடம் பேசிவிட்டேன், இன்னொரு 2-3 நிமிடம், அதற்கு பிறகு நிறைவாக 10 நிமிடம், ஆக மொத்தம் 8:45 நாம் இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்வோம் என்கிற முன்னுரையோடு, அழகியல் தாண்டி அறவியல் என்றால் என்ன? அவர் பேசுவார், நான் அதில் தலையிடக்கூடாது. என்றாலும் அறத்தை போதிக்காமல் எந்த இலக்கியமும் இல்லை. நீங்க சினிமாவோட, இன்றைய சினிமாவில் கூட கெட்டவன் ஜெயித்ததாக எந்த சினிமாவும் இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. எம்ஜிஆர் காலத்திலிருந்து தனுஷ் காலம் வரைக்கும் நல்லவன் தான் ஜெயிப்பான். இது எதை காட்டுகிறது என்றால், ஒரு நாடு சட்டத்தினால் மட்டும் இயங்கவில்லை, சட்டத்தை மீறி கூட அறத்திற்காக செயல்படும். அதனால்தான் அறமன்றம் என்று சொல்கிற வார்த்தை இருக்கிறதே, நீதிமன்றம் என்றால் நீதியை கொடுத்துவிடும். அது அறமாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சில நேரம் தவறாக கூட தீர்ப்பு வரலாம், தீர்ப்புகள் பின்னால் திருத்தி எழுதப்படலாம். ஆனால் அறமன்றம் என்றால் அது வாழ்க்கை நெறியை சரியாக கடைபிடிக்கிறார்களா என்று பார்ப்பது. இதிலும் வடமொழிக்கும் தமிழுக்கும் வேறுபாடு உண்டு. நான் பின்னால் சொல்லுகிறேன், அவருடைய பேச்சில் நான் தலையிட விரும்பவில்லை. இன்னொன்று அழகியல், முதலில் நான் சொல்லிவிட்டேன். மூன்றாவது அரசியல் என்றால் ஒரு குறிப்பு மட்டும் சொல்லுகிறேன். உவேசாவனுடைய முன்னுரையை தொகுத்து சாமிநாதம் என்று ஒரு தொகுப்பு வந்திருக்கிறது. அதில் பெருமாள் முருகன் ஐயா ஒரு முன்னுரை எழுதுகிறார். அவர் என்ன சொல்கிறார்? சிலப்பதிகாரத்தில் அரசியல் என்று பார்த்தால் அவர் நேரடியாக அரசியல் பேசவில்லை, உவேசாவும் அதை நினைக்கவில்லை. ஆனால் அந்த சிலப்பதிகாரம் தான் 20ஆம் நூற்றாண்டு வரலாற்றை மாற்றி போட்டு அரசியலை மாற்றியது என்பது உண்மையா இல்லையா? அப்ப எந்த வகையில் பயன்படுகிறது என்று பார்த்தால் அதன் அரசியல் புரியும். அதற்கு உள்ளே போய் சான்றுகளை நான் சொல்ல வேண்டியதில்லை. இப்படி அழகியல் இருக்கிறதா? இருக்கிறது. அறம் இருக்கிறதா? கொப்பளிக்கும் வீரத்தோடு இருக்கிறது, வெறும் வீரம் அல்ல. அறத்திற்கே அன்பு சார்பு என்பது அறியார், மரத்திற்கு மகிழ்ச்சி துணை. ஒரு கோழி குஞ்ச தூக்க வருது கழுகு, பார்த்து கொண்டிருக்கிற தாய் கோழிக்கு அந்த கழுகை ஜெயிக்க முடியாது என்று தெரியும், இருந்தாலும் விட்டுருமா? தாக்குண்டால் புழுக்கள் கூட தரைவிட்டு துள்ளும், கழுகு தூக்கிடும் குஞ்சு காக்க துடித்து எழும் கோழி, சிங்கம் மூர்க்கமாய் தாக்கும் போது முயல் கூட எதிர்த்து நிற்கும், இவை தோற்றுப்போம் என்று தெரிந்தே போராடும் அல்லவா? அந்த போராட்ட அறம், அதுதான் சிலப்பதிகாரத்தின் சிறப்பு. அரசனை வாதிட்டு ஜெயித்தால் என்ன நடக்கும் என்று அவளுக்கும் தெரியும், அரசனுக்கும் தெரியும். ஆனால் அந்த அறத்தினால் அரசனை தாண்டி அவள் நிற்கிறாள். அதுதான் அறத்தின் கோபாவேசம், சத்திய ஆவேசம் அல்ல, அந்த சத்திய ஆவேசம். இப்படி அறம் இருக்கிறது, அழகு இருக்கிறது, அரசியலும் இருக்கிறது. இவற்றில் எது அதிகமாக இருக்கிறது என்பதுதான் கேள்வி. அதை நாடறிந்த நல்ல அறிஞர்கள், பட்டிமன்றம் இப்பொழுதெல்லாம் பெரும்பாலும் வெட்டிமன்றமாக போய் கொண்டிருப்பதை நீங்களும் அறிவீர்கள், நானும் அறிவேன். அது ஒரு பக்கம் பொழுதுபோக்காக இருக்கட்டும், வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் இது போன்ற சிந்தனை மன்றங்கள் இன்னும் சிறப்பாக தேவைப்படுகின்றன. அதை பேசுவதற்கு தகுதியானவர்கள் 3 பேருமே புலவருக்கு படித்தவர்கள் மட்டுமல்ல, பழம் பண்டிதர்களைப் போல அதற்குள்ளேயே ஆழ்ந்து கிடக்காமல் அதை நவீன காலத்திற்கு எப்படி பயன்படுத்துவது, அது ரொம்ப முக்கியம். எனக்கு 1000 இலக்கியம் தெரிஞ்சு என்ன பயன்? அதை எளிதாக எடுத்து சொல்லுகிற அழகில் கேட்கிறவர்கள் அதை நம்ப வேண்டும். அப்படி நல்ல இலக்கியத்தை படித்ததோடு அதை நல்ல தேவை கருதி இன்றைய உலகத்திற்கு ஏற்ப எடுத்து சொல்ல வல்ல நல்ல உரையாளர்கள், நல்ல அறிஞர்கள் 3 வந்திருக்கிறார்கள். இதில் அறவியலே என்று பேசுவதற்காக நம்முடைய மதிப்பிற்குரிய, நீங்க அறவியல்லாம் நான் விளக்கம் சொல்லல, ஆனா அவர் வேற மாதிரி சொல்லுவார்னு நினைக்கிறேன். என்னிலும் மூத்தவர், கல்லூரியில் எனக்கு 4-5 ஆண்டு முன்பாக படித்தவர், நான் அண்ணன் என்று சொல்ல தகுந்த அறிஞர். ஒரு பெருந்தன்மை காரணமா சரி தம்பி இருக்கான் நடுவராக இருந்துட்டு போறான் என்பது போல நல்ல அறிஞர். இன்றைக்கும் ஓய்வு பெற்ற பிறகும் நம்முடைய பாரதி கல்லூரியிலே பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிற, மும்பை தமிழ்ச்சங்கத்தினுடைய ஆலோசகராக, படித்து முனைவர் பட்டம் பெற்றவராக, நீங்க அடிக்கோடிட்டுக் கொள்ள வேண்டும், படித்து முனைவர் பட்டம் பெற்ற என் அருமை சகோதரர் மு. பாலசுப்ரமணியன் அவர்கள் அறவியலை என்று பேச வருகிறார்கள். நான் அறிமுகப்படுத்த வேண்டியதில்லை.
பட்டிமன்றம் பேசும்போதானே மறக்கக்கூடாது, இப்ப எல்லாம் மறக்கலாம். அடுத்து அழகியலே என்று பேசுவதற்கு எப்பொழுதும் தன்னை இளைஞர் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய அவர் இளைஞர் இளைஞர் சொல்லும்போது என்னை விட்டுட்டீங்களேங்கிறார். நீங்க உட்காந்துக்கிட்டு மனம் மிகவும் இளமையானது, ஆனாலும் ஊரெல்லாம் சுற்றி வருகிற தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிற அநேகமா எனக்கு தெரிஞ்சு ஒரு மாசத்துக்கு 40 கூட்டம் போடுற ஒரே ஆள் வருதான் நினைக்கிறேன். அப்படி சரக்கு இல்லாம கூப்பிட மாட்டாங்கல்ல. அப்படி அவரும் படித்து முனைவர் பட்டம் பெற்ற, அதுவும் சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் சேர்த்து இரட்டை காப்பியம் என்கிற தலைப்பில் எங்களையெல்லாம் விட ஆழ்ந்து படித்து ஆய்வு செய்து பட்டம் பெற்ற முனைவர் மகாசுந்தர் அழகியலே என்று பேச வந்திருக்கிறார். அதேபோல் நாங்கள் பெரிதும் மதிக்கிற தமிழாசிரியர் கழகம் என்றால் ஏதோ வருகிறவருக்கு வரவேற்பு கொடுப்பது என்று இருந்ததை மாற்றி அவர் காலத்தில் தமிழுக்கு தேவையானதை மாணவர்களுக்கு கொண்டு சேர்த்த ஒரு மிகச்சிறந்த தமிழாசிரியர், தமிழாசிரியர் கழகத்தின் மாவட்ட தலைவராக பணியாற்றியவர். தற்போதும் ஓய்வு பெற்ற பிறகு தொடர்ந்து தமிழ் பணியாற்றி இன்று கூட இன்றைய தினத்தந்தியில் கல்லூரிகள் அதிகமாக வருகிறது, ஆனால் வேலை வாய்ப்பு பெருகவில்லை என்கிற உண்மையை போட்டு உடைச்சிருக்கிறார். அது எப்படி போட்டாங்கன்னு தெரியலன்னு அவரும் சொன்னாரு, நானும் சொன்னேன். அப்படி தொடர்ந்து தமிழ் பணியையும் சமூக பணியையும் மாற்றிக்கொண்டிருக்கிற நல்ல சொல் ஆய்வு அறிஞர் குமா திருப்பதி அவர்கள் அரசியலே என்று பேச வருகிறார்கள். இதற்கு பிறகு நான் ஏதாவது அவர்கள் பேசியதில் எதுவும் விடுபட்டிருந்தார் ஒன்றும் அவங்களாம் நேரம் கருதி தான் சுருக்கமாக இருக்கும் சொல்வேன் என்று சொல்லி இப்பொழுது முதல்ல அழகியலை வச்சுக்கலாமா? அழகா இருக்கிறவர் தான் முதல்ல பேசணும். எனவே நெஞ்சை அள்ளும் சிலம்பில் விஞ்சி நிற்பது அரசியலை விட அறவியலை விட அழகியலே என்று பேசுவதற்காக முனைவர் மகாசுந்தர் அவர்களை அன்னை ஞாபகத்திலே இருந்துட்டேன், வேற ஒன்றும் இல்லை. தேர்தல் நேரம்ல வருக. நீங்களே அடிக்கடி மெய் மறக்கிறீங்களே. இளங்கோவடிகள் இலக்கிய மன்றம் நடத்தக்கூடிய சிலப்பதிகார விழாவில் பல்வேறு பணிகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு பரபரப்பான நாளில் இங்கு வந்து இலக்கியம் கேட்பதற்காக வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் நான் சொன்னதாக நினைத்துக் கொண்டு உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் தலைப்புக்குள் நுழைகிறேன். அது குறிப்பா பெண்கள் மிகப்பெரிய தியாகிகள். என்னன்னு கேட்கிறீங்களா? தொலைக்காட்சி தொடர்களையெல்லாம் தியாகம் செய்துவிட்டு வந்து ஒரு பெண்மையை போற்றக்கூடிய காப்பியத்திற்காக வந்திருக்கிற உங்களுக்கு என்னுடைய சிறப்பான வணக்கங்களை சொல்லி, நெஞ்சை அள்ளும் சிலம்பில் விஞ்சி நிற்பது பாரதி தந்த தலைப்பு. நெஞ்சை அள்ளும் சிலம்பில் விஞ்சி நிற்பது அழகியலா, அறவியலா, அரசியலா? இதற்கு அற்புதமான நடுவர் ஐயா அவர்கள் நெஞ்சை அள்ளும் சிலம்பு என்று அரசியலையும் அறவியலையும் எங்கள் ஐயா பேச வந்திருக்காங்க. நான் சிலப்பதிகாரத்தில் அரசியல் இல்லை, அறவியல் இல்லை என்று சொல்ல வரவில்லை. ஆனால் அரசியலையும் அறவியலையும் அழகியலோடு கலந்து தந்ததால் தான் கிட்டத்தட்ட 20 நூற்றாண்டுகளுக்கு பிறகும் இளங்கோவடிகள் இன்றைக்கும் நினைக்கப்படுகிறார் என்பதனால எங்கள் அணிக்கே பேச வந்திருக்கிற 2 பேருக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தேர்தல் நேரங்கிறதுனால இந்த அணி சேர்க்கறத பத்தி அடிக்கடி அது ஒன்றும் தப்பு இல்லை, எல்லாமே அழகியலுக்குள்ள அடக்கம். நீங்க வெறும் தத்துவத்தை சொன்னா யாரும் கேட்க முடியாது. வெறும் அரசியலை சொன்னா அது பாலிடிக்ஸ், அது நமக்கு ஒத்து வராது. அரசியலையும் அறவியலையும் இன்னைக்கும் நாம் நினைத்து நினைத்து மகிழத்தக்க வகையில் தந்த இளங்கோவடிகளின் காப்பியத்தில் பெரிதும் மிளிர்வது அழகியலை என்று பேச வந்திருக்கிறேன். பாரதி சொல்வார் நெஞ்சை அள்ளும் சிலம்புன்னு. வாசுபா என்ன சொல்வார்னா நெஞ்சை வெல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் நேர்மை படைத்த தமிழ்நாடும்பார். எல்லாரும் சிலப்பதிகாரத்தை தமிழ் தாயினுடைய காலணி என்று சொல்லிக் கொண்டிருந்த போது பாரதி தான் சொன்னான், அது காலணி அல்ல, காலில் சூடப்படக்கூடிய அணிகலன் அல்ல, அது மார்பணி. நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு. மணி ஆரம் அது தமிழ் தாயின் மார்பில் திகழக்கூடிய, காலில் போடுற சிலம்ப கழுத்துல போட்டான். ஆமாங்க. முதல் தலைக்காப்பியம் மட்டுமல்லங்க, அது கலைக்காப்பியமும் கூட. தமிழின் முதல் தலைக்காப்பியமே கலைக்காப்பியமாக அமர்ந்தது நாமெல்லாம் செய்த பேரு. அதான் உண்மை. சொல்லுங்க சொல்லுங்க, அதான் கேட்க வந்திருக்கோம். 2 காப்பியங்கள் உண்டு. ரெண்டுமே இன்னைக்கு காலனி ஆதிக்கத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆனால் காலனி ஆதிக்கத்தை பேசிய இலக்கியங்கள் 2.
கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ரொம்ப அழகாக சொல்வார். சிலப்பதிகாரத்துக்கும் ராமாயணத்துக்கு என்ன வித்தியாசம்? ஆடவனின் காலனி அரசு புரிந்த கதை ராமாயணம், பெண்மகளின் காலனி பேரரசை கவிழ்த்த கதை சிலப்பதிகாரம். என்ன அருமை பாருங்க. முத்தா மாணிக்கமா இந்த பட்டிமன்றம் தான் சிலப்பதிகாரம். ரொம்ப பொருத்தமா இருக்கு பாருங்க. முத்து நிலவன் ஐயா அவர்கள் பட்டிமன்றத்தினுடைய தலைவர், முத்து வைர மாணிக்கம் ஐயா அவர்கள் இளங்கோவடிகள் அமைப்பினுடைய தலைவர். மிக பொருத்தமான முத்தா மாணிக்கமா என்று சத்யராம் இருக்கிறாரு. ஆமா, அது சத்தியம் தான் வெல்லும். அது அவர் நகைக்கடை வச்சிருக்காரு, அதனால அது இப்படி இருக்கு. அது அடுத்தது பேசப்படும். அவெல்லாம் வந்துருவார் காப்பியத்துக்குள்ள. இங்க நாடக காப்பியம் என்று ஏன் சொல்கிறோம்? அப்படியே அறிவுரையோ அறவுரையோ அரசியலையோ பேசிட்டு போனா அது காப்பியமே இல்லை. ஒரு டிராமாட்டிக் ஐரணி என்று சொல்வார். ஒரு நாடக ஆசிரியர், நீங்க சொன்னீங்களே திங்களை போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் மாமலை போற்றுதும் ஏன் வைத்தார்? முதல்ல நாடகம் தொடங்கும் போது பிறப்புலன்னு தொடங்க மாட்டாங்க, ஸ்கிரீன் காமிப்பாங்க, ஒரு எளினி. அதனால திங்களை போற்றுதும். இந்த 3 வாழ்த்திலேயே மொத்த கதையை சொன்ன ஒரு ஆசிரியன் இளங்கோ. ஏன் தெரியுமா திங்களை போற்றுதும் முதல்ல சொன்னார் இளங்கோ? புகார் நகரில் திங்களை போல குளிர்ச்சியாக பேசா மடந்தையாக கண்ணகி இருக்கிறாள், அதனால் திங்களை போற்றுதும். அடுத்த காண்டம் எது? மதுரை காண்டம். பேசா மடந்தையாக இருக்கிற கண்ணகி ஒரு எரிமலையை போல சீறி எழுகிறாள், ஞாயிற்றை போல வெப்பத்தை உமிழ்கிறாள், அதனால் ஞாயிறு போற்றுதும். அடுத்த வஞ்சி காண்டத்துல மாமழையை போல தெய்வமாக போற்றப்படுகிறாள், அதனால் மாமலை போற்றுதும் என்று ஒட்டுமொத்த காப்பியத்திலேயே கடவுள் வாழ்த்து சொன்ன ஒரே கவிஞர் எங்கள் இளங்கோ. இது அழகியல் தானே. இன்னொரு கேள்வி வருது, கடவுள் வாழ்த்தோடு தானே தொடங்க வேண்டும்? சிலம்பு நா செல்வராஜ் ஐயா சொல்கிறார், நான் சொன்னேன்னு சொல்லக்கூடாதுல்ல, சிலம்பு நா செல்வராஜ் ஐயா ஆய்வுரையில் சொல்கிறார், ஏன் தனியா கடவுளை வாழ்த்தவில்லை இளங்கோவடிகள் என்று பார்த்தால், தானே புதிதாக ஒரு கடவுளை உலகத்திற்கு அறிமுகப்படுத்த இருக்கிறோம் என்பதனாலே வேற கடவுளை வாழ்த்துவது முறையல்ல என்பதற்காக சொல்கிறார். இன்னைக்கு சிலப்பதிகாரம் பேசப்படவில்லை ஒழிய இன்றைக்கும் சிலப்பதிகாரத்தை நினைத்துக் கொண்டே இருக்கிறோம். மாரியம்மன் பூச்சொரியல், நீங்க தோ பரமசிவன் ஐயா ஆய்வாளர் சொல்கிறார், மாரியம்மன் வழிபாடு என்ன தெரியுமா? மாரியம்மன் வழிபாடு இன்றைக்கு நம்ம பூச்சொரியல் நடத்தி கொண்டிருக்கிறோமே, கண்ணகி வழிபாடு நீட்சி தான் மாரியம்மன் வழிபாடு என்கிறார். எப்படி தெரியுமா? கதையோட அப்துல் காதர் ஐயா எழுதியிருப்பார். முதல்ல எல்லாரும் நோய் என்று சொன்ன போது தமிழன் தான் அது நோய் அல்ல தாய் என்று சொன்னான். அம்மை போடும்ல, முதல்ல எப்படி போடுமா? அம்மை முத்து முத்தா போடும். அம்மை இறங்கும் போது எப்படி இறங்கும்? அப்படி பழுப்பு கலர்ல மாணிக்கமா இறங்கும். முத்தல்ல மாணிக்கம் என்று சொன்ன கண்ணகி வழிபாடுதான் மாரியம்மன் வழிபாடு என்று தோப்பா அவர்கள் நல்ல உண்மை. இப்பவும் கண்ணகி கோட்டம் வழிபாடு இது போலத்தான் நம்ம ஊர்ல எப்பவுமே அம்மன் வழிபாடுகள் போல அங்க நடக்குது. ஆமா, அதனால இப்படி சொல்றதுக்கு உண்மை இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது. ஆமா, டிராமாட்டிக் ஐரனின்னு சொன்னல, ஒரு நாடக காப்பியரால் தான் செய்ய முடியும். எப்படின்னா புகாரை அறிமுகப்படுத்தும் போது 17 அறியா பழங்குடி கிளிய புகார் என்கிற பேரை எப்படி வந்துச்சுன்னா, அந்த நாட்டில வளமிக்க நாடு, அந்த நாட்டை விட்டு வேற எதற்காகவும் வேற நாட்டுக்கு புகார் அப்படின்னு சொன்ன பதிகத்தில் அது வாழ்த்துல சொல்வார், 17 அறியா பழங்குடி கிளிய. ஆனா அப்படி சொன்ன இளங்கோ ஏன் சொன்னார்னா ஒரு முரணை சொல்றாரு. அப்படி வேற நாட்டிற்கு புகாமல் இருந்த புகாரில் இருந்த கோவலனும் கண்ணகியும் தான் வாழ்தலுக்காக மதுரை நகருக்கு சென்றனர் என்கிற முரண்பாட்டை ஒரு நாடக கவிஞரால் தான் சொல்ல முடியும். தீவு தீர் மதுரை பாரு, ஆனா தீவு சேர் மதுரையா வந்துருச்சு. தீவு சேர். நீங்க கண்ணகி பிறந்த வீட்டிலும் வஞ்சிக்கப்பட்டாள், பிறந்த ஊரிலும் புகுந்த ஊரிலும் வஞ்சிக்கப்பட்டாள். ஆனால் வஞ்சினாலே வஞ்சித்தல் அர்த்தம். புகார் காண்டத்தில் வஞ்சிக்கப்பட்டால், மதுரை காண்டத்தில் வஞ்சிக்கப்பட்டால், ஆனால் வஞ்சி என்கிற காண்டத்தில் தான் அவள் வஞ்சிக்கப்படாமல் தெய்வமாக தொழப்பட்டாள். இதுதான் மிகப்பெரிய கேரக்டரை வடிவமைக்கிறது இருக்காங்க. உலக இலக்கியத்தில் முதல் இலக்கியம். இதை சிலப்பதிகாரத்தை திரைப்படமாக எடுத்தால் இளங்கோவடிகள் மிகச்சிறந்த இயக்குனருங்க.
எனக்கு ஒரு 10 நாளா தூக்கம் வந்தா கூட கண்ணகி சிலம்பை போட்டு உடைக்கிற மாதிரியே வந்துச்சு. அவ்வளவு பிடித்த காப்பியம் எனக்கு. சிலம்பை கற்று வரக்கூடிய ஒரு மாணவன். சிலப்பதிகாரத்தை ஒரு சினிமாவை இளங்கோடி எடுத்தா முதல்ல யாரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாரு? கண்ணகி இல்லைங்க, காப்பியத்தின்படி கண்ணகி, அப்புறம் கோவலன். முதல்ல நான் அழகன்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க, பாலச்சந்தர் படம். அவர் என்ன பண்ணுவார்னா மம்முட்டி எல்லாம் போட்டுட்டு இவர்களுடன் ஒரு தொலைபேசியை காமிப்பார் தெரியுமா, பழைய கால தொலைபேசி. இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை திரைப்படமாக எடுத்தால் முதலில் சிலம்ப காமிச்சிட்டு இவர்களுடன் கண்ணகி, கோவலன், மாதவி என்றுதான் திரைப்படம் எடுத்திருப்பார். முதல்ல யாரை காமிக்கணும்? ஹீரோ வர்ஷிப். ஏற்கனவே கண்ணகின்னு 1962 ஒரு படம் வந்துச்சு. சரி, அப்புறம் 60 என்னமோ பூம்புகார்னு கலைஞர் எடுத்தாரு. இப்போ 3வது படம் தயாராகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இளங்கோவடிகள் எடுத்த படம் இல்ல, சிலம்புன்னு நீங்க எடுக்க போறீங்க. இந்த படத்தை தான் ட்ரைலர் ஓட்டிட்டு இருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல. யார முதல்ல அறிமுகப்படுத்தல? ஹீரோ வர்ஷிப் தானே. இன்னைக்கும் கதாநாயகிகளை மையமாக வைத்து படம் வந்து 100 படத்துல ஒரு படம் வருமா? முதல்ல யார் தெரியுமா? கண்ணகி தான் கதை தலைவி. கோவலன் ஹீரோ கிடையாது, கதாநாயகனுடைய கணவன், அவ்வளவுதான். கண்ணகிய அப்படி இளங்கோவடிகளுடைய கேமராவோட பார்ப்போமே. கண்ணகி எப்படிப்பட்டவள் தெரியுமா? நான் முதல்ல இயக்குனர்னு சொன்னேன், இப்ப கேமரா கவர்னர் போறாரு. வாங்க, அப்படியே வாங்க. அழகு கண்ணகி அப்படியே காமிப்பாரு. நீ ராமாயணத்துல திருமகள் தான் சீதையாக வந்தாள், நமக்கு தெரியும். ஆனா கோவலன் அப்படி சொல்லல. திருமகள் மகாலட்சுமி எப்படி இருப்பான்னு கேட்டா கண்ணகிமா இருப்பாளாம். போதிலால் திருவினாள் புகழுடை வடிவென்றும். எல்லாரும் இந்த பெண் எப்படிப்பட்ட கற்பானவள், அருந்ததி, அம்மி மிதித்து அருந்ததி பார்ப்போம்ல, அருந்ததி போல கற்பும்பாங்க. இளங்கோவடிகள் சொல்றாரு, தீதிலா வடமீனின் திறம் இவள் திறம் என்றும். அருந்ததி எப்படி கற்பா இருப்பா தெரியுமா? இதான் அழகிய ஆதரார் தொழுதேத்த அடுத்து வரி விட்டீங்களே. பெண்கள் எல்லாம் பெண்கள் இன்னொரு பெண்களை பாராட்டுறது உண்டா? நிச்சயமா கிடையாது. ஆண்கள் பாராட்டுவோம், பெண்களை பெண்கள் பாராட்டுவதே கிடையாது. அடுத்த ஒரு வரி போட்டிருப்பார், மாதரார் தொழுதேத்த வயங்கிய பெருங்குணத்து காதலால். என்ன பெருங்குணங்கள் எல்லாம் ஒரு பெண்ணை காதலித்ததாம், மிகச்சிறந்த குணங்கள் எல்லாம் ஒரு பெண்ணை காதலித்தது. அந்த பெண்ணின் பெயர் கண்ணகி என்று கண்ணகியை அறிமுகப்படுத்தும் போதே தியேட்டர்ல ஸ்கிரீன்ல அப்படி அறிமுகப்படுத்தும் போதே கைதட்டல் வாங்கிய ஒரே இயக்குனர் இளங்கோவடிகள். கோவலனை பாருங்க, அப்படியே கேமராவை திருப்பி கோவலை காமிக்கிறாரு. கோவலனுடைய புகழை சொல்கிறார், அவருடைய பெருமையை சொல்கிறார், அழகை சொல்கிறார். பண்பு நலனில் சிறந்தவன் என்று சொல்லவே இல்லை. கண்ணகிக்கு பெருங்குணத்து காதலால், பெருங்குணங்கள் எல்லாம் காதலிக்கக்கூடிய பெண் என்று சொல்கிறார். இங்க பாருங்க, கோவலனுக்கு கோவலனை அறிமுகப்படுத்தும் போதே அவன் எப்படி கேரக்டர் சொல்லிவிடுறாரு. ஒரு 10-15 பெண்கள் எல்லாம், அழகிய பெண்கள் எல்லாம் சேர்ந்து நடுவில் அவன் உட்கார்ந்துருக்கான். கோவலன் மண் தேய்த்த புகழினான், மண் தேய்த்த புகழினான். மதிமுக மடவார்த்தம் பந்தேய்த்த மொழியினாள். ஆயத்து பாராட்டு, ஒரு பெண் இல்ல, பெண்கள் கூட்டம் சேர்ந்து நின்று நம்ம ஆளை பாராட்டுது. அவன் எப்படிப்பட்ட ஆளா இருப்பான்? மண் தேய்த்த புகழினான் மதிமுக மடவார்த்தம் பந்தேய்த்த மொழியினார். எப்படிப்பட்ட பெண்களா? சாதாரண பெண்கள், இசையை வெல்லக்கூடிய பெண்கள். பண் தேய்த்த மொழியினார் ஆயத்து பாராட்டி கண்டேத்தும் செவ்வை. சொல்லும் போது சொல்றார், இவன் முருகன் மாதிரி. முருகன்னாலே என்ன அர்த்தம்? தெய்வானை இருக்க வள்ளியை தேடி முருகன் சென்றதை போல இவனும் செல்கிறான் என்று கோவலனை அறிமுகப்படுத்தும் போது. அடுத்தது பாருங்க, கண்ணகிய முன்னுடைய கதையை சொல்லிடுறாரு. ஆமா, அப்புறம் எல்லாம் பிளாஷ்பேக் தான். ஆமாங்க, நீங்க கண்ணகி என்ன செய்தாள்? கண்ணகி மேல குற்றச்சாட்டு. கண்ணகிய இளங்கோவடிகள் கேமரா வச்சு பார்க்கணுங்க. கண்ணகியை போன்ற ஒரு பெண்ணை உலக இலக்கியத்தில் எங்கும் பார்த்ததில்லை. அது அரசியல் இல்ல. ஏன் அரசியலா பண்ண வரிய? என்ன அரசியல் இருக்குன்னு கேட்கிற? என்ன அறமெல்லாம் இருக்கு. அப்படியே கண்ணகிய பேசவே இல்லைங்க. முதலிரவு காட்சி, ஐயா எங்க ஐயா என்னை விட நல்லா பாடுவாங்கிறதுக்காக எப்படி தெரியுமா, நம்ம ஆளு வந்து கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு, ஒரு வணிகன் இல்லையா, இங்க வந்து ராமக்கண்ண ஐயா என்ன சொன்னார்னா, அந்த திரவியா திஷாவுக்கு நீ பேசுறது 1 கிராம் தங்கம் மாதிரி பேசணும். எப்படி கண்ணதாசன் மாதிரி பேசணும் அல்லது லியோனி மாதிரி பேசணும், எங்க தங்கம் அப்படியெல்லாம் சொல்லல. அவருக்கு அதான் தெரியும்.
நம்மால் பெண்ணை வர்ணிக்கலாம் பாருங்க, எப்படி வர்ணிக்கலாம்? அன்பே ஆரமுதே, நம்மால் வணிகல்ல மாசரு பொன்னே 916 கரெக்ட். வளம்புரி முத்தே ரொம்ப காஸ்ட், காசரு விரையே கரும்பே தேனே. இது எனக்கு முக்கியம் இல்லைங்க, அது நடுவர் பார்த்துப்பாரு. அப்படியே கண்ணகியை பார்த்தோன்னு வச்சுங்களேன், அவ என்ன சொன்னா, எதிர்க்கவும் இல்லை பேசவும் இல்லை, மௌனமா இருந்தான். கோவனால் கூட கண்ணகியினுடைய அந்த கேரக்டர் புரிஞ்சுக்க முடியாதுங்க, பேசவே இல்லை. காதலில் பிதற்றுகிறான் கோவலன், அப்படியே கேமராவை காமிக்கிறாரு. அமைதியா இருக்கா ஒரு பெண், அவளை புரிஞ்சுக்கவே முடியாது. அடுத்தது பாருங்க, எங்க தெரியுமா பேசுறா? கோவலன் நம்மால் போயிட்டான் மாதவிட்ட போன பிறகு தேவந்தி என்கிற ஒரு பார்ப்பன பெண் சொல்றா, அம்மா நீ சோமகுண்டம் சூரியகுண்டத்தில் மூழ்கி காமவேளை மன்மதனை தொழுதா நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும்னு சொல்லும் போது முதல் முறையாக கண்ணகி பேசுகிறாள். ஒரே வார்த்தையில் ஒரு பெண்ணினுடைய பாத்திரத்தை படைத்த ஒரே கவிஞர் இளங்கோவடிகள். என்னமா சொல்ற? பீடன்று முதல் வார்த்தைங்க. அடுத்த எங்க பேசுறா தெரியுமா? அடுத்தது கோவலன் நம்மால் வந்துடுறான், நம்மால் அப்படியே சரண்டர் ஆயிடுறான். கண்ணகிட்ட நிக்கிறான், நின்று சொல்றான், அம்மா நான் தப்புன்ட்டேன், சலம்புணர் கொள்கை சலதியோடு ஆடி குளம் தெரு வான்பொருள் குன்றம் தொலைத்த மலமாதி செல்வத்தை நான் இழந்துட்டேம்மா. குளம் தெரு வான்பொருள், குளம் தரு இவர் சம்பாதிக்கல, அப்பா அம்மா சம்பாதிச்சு வச்சது. ஆமா, குளம் தரு வான்பொருள் குன்றம் தொலைத்த இளம்பாடு நானு தரும். இந்த வறுமை இருக்க ரொம்ப வெக்கமா இருக்கு அப்படின்னு ஒண்ணு திருப்பி அப்படியே இளங்கோவடிகள் கண்ணகியை காமிக்கிறார். என்ன சொல்ல போறார்? பீடன்றுன்னு சொன்னவன் என்ன சொல்றா தெரியுமா? ஒரு சிரிப்பு சிரிக்கிறாளாம். நலம் கேள் முறுவல் நகைமுகம் காட்டி. கண்ணகியை புரிஞ்சுக்க, நலன் கேள் முறுவல் நகைமுகம், பகைமுகம் காட்டல, நகைமுகம் காட்டி என்ன பண்றது? என்ன வேணும் உனக்கு? திருப்பி மாதவிட்டு தானே போனோம். சிலம்புல கொன், 2 வார்த்தை பேசுகிறான். சிலம்புல கொன். அதை தாண்டி மதுரைக்கு போகும்போது சின்ன குளம், 16 வயசு கோவலனுக்கு, 12 வயசு கண்ணகிக்கு. ஆண்டு சில கழிந்தன. கண்ணகியும் கோவலனும் இல்லறத்தில் ஈடுபட்டது ஆண்டு சில கழிந்தன. என பெருங்காலத்து மாதவியோடு கழித்தவன். மதுரை மூதூர் யாதும் கேட்கிறா. கேட்கும் போது எப்படிமா கேட்கிறா? முதிரா கிழவியின் முல்லையிரு இளங்க, மழலை மாறாத சொற்கள். அப்பவும் கண்ணகியினுடைய கேரக்டர் புரிஞ்சுக்க முடியல. முன்பற்கள் முல்லை போன்ற அந்த பற்கள் தெரிய மதுரை மூதூர் எங்க இருக்குன்னு கேட்கிறான். ஐயா சிலம்பு உடைஞ்சிரும் இருக்கியா? மதுரை காண்டத்துல மாதரி வீட்டில் ஐயையோடு இருக்கும் போது நம்மால் திருப்பி ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறான். நீ என்ன நினைச்ச? அன்னைக்கு சொல்ற, அப்பா உன் பிரிவுக்காக நான் வாடல, வீட்டில் கணவனோடு இருக்கும் போதுதான் விருந்தினர்களுக்கு அல்லது அந்தணர்களுக்கு அறவோர்களுக்கு உணவிட முடியும். உன்னை நினைச்சு நான் வாடலையா, உன்னோடு சேர்ந்து இல்லாததால் அந்த அறச்செயல்களை செய்ய முடியவில்லை என்று சொல்கிறாள். அடுத்த சொல்றா, திருப்பி கேட்க ஒண்ணா ஒரு வார்த்தை சொல்ற பாருங்க, ஒரே வார்த்தை. கண்ணகி ஏன் பேசவில்லை சொல்றா, போற்றா ஒழுக்கம் புரிந்தீர். ரொம்ப கேட்டுக்கிட்டே இருக்காத, நீ பண்ணது மிகப்பெரிய அயோக்கியத்தனம். நான் ஏன் பேசாம இருந்தேன் தெரியுமா? போற்றா ஒழுக்கம் புரிந்தீர். நான் வாழ்க்கையை அதன் போக்கிலே ஏற்றுக்கொள்பவள். சமணத்தினுடைய அடிநாதமான கொள்கை ஊழ். போற்றா ஒழுக்கம் புரிந்தீர் யாதும் மாற்றா உள்ள வாழ்க்கையை நாதலின் ஏற்று நடந்தேன். லைஃப் ஆஸ் இட் இஸ், செல்லக்கூடிய வாழ்க்கையை நம்பக்கூடியவள் என்பதனால உன்னுடைய அயோக்கியத்தனத்தை நான் மௌனமா இருந்தேன்னு நினைக்காத. கண்ணகியை அறிமுகப்படுத்தும் போதே அழகியலோடு அறிமுகப்படுத்தினார் என்று சொல்லி நான் தொடக்கத்தில் வந்திருக்கேன். வாய்ப்பு இருந்தால் அடுத்த சுற்றுக்கு வாய்ப்பு இருந்தால் அழைத்தால் அழகியலை முழுமையாக சொல்வேன் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிலம்பு முத்தமிழ் காப்பியம்னு சொல்றதுக்கு அடிப்படை இயல், இசை, நாடகம். அந்த இசையிலிருந்து நிறைய சொல்லுவார்னு எதிர்பார்த்தேன். காணல் வரையெல்லாம் இருக்கு. ஆனா உள்ள நுழைஞ்சு கண்ணகி எப்படி அறிமுகப்படுத்தினார் பாத்தீங்களா? கேமராவை திருப்புங்க, இப்படி கேமராவிலே இருந்துட்டாரு. இயக்குனர் ஆகிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் சார். கொஞ்சம் கவனமா இருக்கு.
இருந்தாலும் இந்த அளவுக்கு சிலப்பதிகாரத்துக்கு உள்ள நுழைஞ்சி பேசுறதுங்கிறது ரொம்ப அரிதானது. இப்போ திருக்குறளை பற்றி கூட பேசிடலாம், நிறைய பேருக்கு திருக்குறள் நிறைய தெரியும். சிலப்பதிகாரத்தின் வரிகள் வந்து நிறைய பேருக்கு உள் வாங்கியிருக்க மாட்டாங்க. அது மாதிரி அதை ஒப்பிட்டு சொல்றதுக்கு வந்தார். நான் பிடிச்ச அதுக்குள்ள கடிச்சுட்டேன். அறவோர் கழித்தலும் அந்தனர் ஓம்பலும் துறவோர்க்கு எதிர்தலும் தொல்லோர் சிறப்பின் விருந்து எதிர்கோடலும் இழந்த வாழ்க்கையை இழந்தேன்னு சொல்லல, என்னுடைய கடமையை செய்ய முடியாம போயிடுச்சு என்று அதற்குள் நுழைந்து வாழ்க்கையின் அழகை கண்டுபிடிச்சு சொன்னார். ஆக அந்த வகையில பார்த்தா அழகியல் தான் அதிகமா இருக்கு, அரசியல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதுக்கு பதில் சொல்லணும் வாங்க. திருப்பதி ஐயா, நெஞ்சை அள்ளும் சிலம்பில் விஞ்சி நிற்பது அரசியலே என்று அரசியல் கலக்காமல் பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். நடுவர் உள்ளிட்ட அவைக்கும் எதிரில் வீட்டிருக்கிற ஆளுமைகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அரசியல் எப்படி அரசியல் கலக்காம பேசுறது தெரியல. சிலப்பதிகாரத்தினுடைய தொடக்கமும் முடிவும் அரசியல் தான். இதை நான் சொல்லல, மாப்போசியே சொல்லுகிறார். சிலப்பதிகாரத்தினுடைய தொடக்கம் முடிவு ரெண்டுமே அரசியல். ஏன்னா அவர் தொடங்குகிற பொழுதே ஞாயிறை கூட்டுறதும் வெறும் அழகியலை மட்டும் சொல்லல, அந்த மன்னனை கூட்டுகிறார், வேற யாரும் கூட்டல. இளங்கோவடிகள் முதல் இறைவணக்கத்தை சொல்லுகிற போது இயற்கையை கூட்டுகிற போது அதில் குறிப்பு கேட்டா உயர்ந்ததன் மேற்றே உவமைன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லியிருக்கணும்? ஞாயிறு மாதிரி இவனுடைய திங்கள் மாதிரி இவனுக்கு செங்கோல் இருந்ததுன்னு சொல்லியிருக்கணும். இவர் செங்கோல் மாதிரி அவனுக்கு திங்கள் இருந்தது என்று சொல்லி அரசியல் கொண்டு வந்துதான் முதலிலே தொடங்குகிறார். கொங்கு அலர்தார் சென்னி குளிர்வன் குடை போன்று அரசனை புகழ்வதாகத்தான் அது சொல்லுகிறார். அப்படி ஒரு அரசியலை முதலிலே தொடங்குகிறார். நீங்க சொல்றீங்க அழகியல் என்று இருக்கிறது. கண்ணகியை பார்த்தா அழகியல். கண்ணை சிலையை பாருங்க, எல்லா இடத்தையும் அது அழகியலோட இருக்கிறது. அது ஒரு வீரம் கொண்ட சிலை இல்லையா? ஒரு பெண்ணினுடைய சிலை, அந்த சிலம்பொன்று ஏந்திய கையல் என்ற அந்த தோற்றம் வந்து பயம் தரக்கூடியதாக வீரம் நிறைந்ததா அங்கேயே அழகியல் வந்தது. அது ஒரு அரசியல் புனை. இன்னும் வாசுவா சொல்லுவார், இளங்கோடிகள் தான் இதை அரசியல் காப்பியமாக முன்மொழிகிறார் என்று. ஏன் என்று சொன்னால் இளங்கோடிகள் ஒரு அரச குமரன், துறந்தாலும் கூட கடைசி வரை குடக்கோ சேரல் என்று அழைக்கப்பட்டவர். அவர் தான் இதை வந்து அரசியலை அவருக்கு அது பழக்கப்பட்டது. அதனால அரசியலை மிக தெளிவாக கொண்டு செல்கிறார். முன்னால நடுவர் சொன்னது போல இது ஒரு முதலில் தோன்றிய ஒற்றுமை காப்பியம். அதான் சிலப்பதிகாரத்தினுடைய சிறப்பு. நீங்க ஒரு காப்பியத்தினுடைய சிறப்பு இங்கே விஞ்சி நிற்கிறது என்று சொன்னால் யாரும் சொல்லாத செய்தியே இந்த புலவன் சொல்ல வேண்டும். நான் வந்து இளங்கோ அழகியல் சொல்லவில்லை என்று சொல்லவில்லை, அறிவியல் என்று சொல்லவில்லை. இளங்கோ வந்து சொல்லி இருக்கிறார், அழகியல் சொல்லி இருக்கிறார். எல்லாரும் சொன்ன அழகியலை அவர் சொல்லி இருக்கிறார். அறிவியல் சொல்லி இருக்கிறார், மற்ற கவிஞர்கள் சொன்ன அறக்கருத்துக்களை சொல்லி இருக்கிறார். ஆனால் யாரும் சொல்லாத அரசியலை இளங்கோ சொல்லி இருக்கிறார். யாரும் சொல்லாத அரசியல் கருத்துக்களை இளங்கோ சொல்லி இருக்கிறார். நீங்க நடுவர் சொன்னது மாதிரி புறநானூறுல சங்க இலக்கியம் மொத்தமும் 2381 பாடல்கள். அதுல ஒரே ஒரு பாட்டு, ஔவையார் பாட்டுனா ஒரே ஒரு பாட்டு 367வது பாட்டுல மட்டும்தான் மூவேந்தரையும் பாடியிருக்கா. ஒருங்கி இருந்தார்கள், வேற எந்த பாட்டிலையும் கிடையாது. முதலாக மூவேந்தர்களையும் ஒருங்கிணைத்த ஒற்றுமையை சொன்னவன் இளங்கோடி. அதுதான் அவனுடைய சிறப்பு. அதுல இந்த பொண்ணு பேசும்போது சொன்னாங்க தீஷா திருவியார், அந்த இளங்கோடிகள் அந்த காப்பியத்தை எழுதிய நிலை முதலிலே வஞ்சிக்காடு போனாலும் பார்க்கலாம். அந்த சேர மன்னன் மலைவளம் காண செல்லுகிறான். மலைவளம் காணுகிற பொழுது கொஞ்சம் குன்றக்குறவை பாடுகிறார். பாடிவிட்டு மன்னனிடம் அவர்கள்தான் அந்த சிலப்பதிகார கதையை சொல்லுகிறார். சிலப்பதிகார கதை யார் மூலமாக வருகிறது? குன்றக்குறவர்கள் மூலமாக வருகிறது. ஒரு செய்தி சொல்லுவாங்க இலக்கியத்தில், இறைவன் மனிதனுக்கு சொன்னது பகவத்கீதை, மனிதன் இறைவனுக்கு சொன்னது திருவாசகம், மனிதன் மனிதனுக்கு சொன்னது திருக்குறள் என்று சொல்வார்கள். பழங்குடி மக்கள் ஒரு மன்னனுக்கு சொன்னது சிலப்பதிகாரம். பழங்குடி மக்கள் சொன்ன கதை. பழங்குடி மக்கள் இவ்வளவு பழங்குடி மக்கள் உட்கார வச்சு கதை கேட்டிருக்கிறார். 20ஆம் நூற்றாண்டு 2000 ஆண்டுகள் கழித்து இன்றைக்கு கூட ஒரு பழங்குடி ஜனாதிபதி கூட மரியாதை கிடையாது. ஒரு பழங்குடிய மக்களை உட்கார வைத்து அவர்களிடம் கதை கேட்டிருக்கிறான். அந்த கதை காவியமாயிருக்கு. அதை கேட்டதோடு நிக்கலைங்க. கேட்டுட்டு யார்கிட்ட கேள்வி கேட்கிற, அடுத்து பெண்களை மதிக்கலைன்னு சொல்றாங்கல்ல, அப்பவே பெண்ணை மதித்திருக்கிறார். இந்த கதையை கேட்டு
அவனுடைய மனைவி வேண்மாள் இருக்கிறான். வேண்மாள்கிட்ட கேட்கிறான், இதில் யார் சிறந்தவன்? கோப்பெருந்தேவி சிறந்தவளா, கணவன் இறந்த உடனே தன் உயிரை விட்ட கோப்பெருந்தேவி சிறந்தவளா, கண்ணகி சிறந்தவளா என்று கேட்கிறான். அப்போ வேண்மாள் சொல்லுகிறாள், கண்ணகி தான் சிறந்தவள் என்று சொல்லுகிறார். அரசியை விட கண்ணகி சிறந்தவள் என்று சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறாள் என்று சொன்னால், ஒரு அடைமொழி கொடுத்து சொல்லுகிறார். நம் அகல் நாடு அடைக்கலமாய் அடைந்த இப்பத்தினி பெண்டிலை பறைசல் வேண்டும் என்று சொல்லுகிறார். ஏன் அவளை கும்பிடணும்னா, நம்மளே அடைக்கலம்னு வந்துட்டா அதுக்காக கும்பிடணும். இன்றைக்கு கூட அகதிகளை போற்றாத ஒரு சட்டம், குடியுரிமை சட்டம் வந்திருக்கிறது 20ஆம் நூற்றாண்டு. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால அகதியை போற்றி அவளுக்கு ஒரு கோயில் எழுப்ப வேண்டும் என்று ஒரு அரசு கோப்பெருந்தேவியை விட இவள் தான் உயர்ந்தவள் என்று அவர் சொல்லுகிறார் வேண்மாள். அதன் பிறகு கோயில் எழுப்பும் போது கூட அந்த கற்கோயில் எல்லாரும் நிறைய செய்வாங்க. மண்ணுக்காக படையெடுத்தவர்கள் உண்டு, பொண்ணுக்காக படையெடுத்தவர்கள் உண்டு, பெண்ணுக்காக படையெடுத்த முதல் மன்னன் சேரன் சொல்கிறார். ஒரு பெண்ணுக்கு சிலை பெருமைப்படுத்துவதற்காக சென்றான். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பழங்குடியினர் இதோட கேட்கல. அவன் அதை என்ன செய்கிறான், அந்த கதையை கேட்ட உடனே அறிஞர்களை கேட்கிறான். அங்க இருக்கிறவனோ கூட இருக்கிற அறிஞர்களை கேட்கிறான். அந்த அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், 2 கருத்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, கண்ணகிக்கு சிலை எடுப்பதற்காக கல்லை எங்க எடுக்கலாம்னா, பொதிகை மலையில் எடுத்து காவிரியில் நீராட்டலாம், அல்லது இமயத்தில் எடுத்து கங்கையில் நீராட்டலாம் என்று 2 கருத்து சொல்றாங்க. அதை அவன் எடுத்துக்கொள்ளுகிறான். காவிரியில் நீராட்டுவது என்பதனுடைய வீரத்துக்கு பெருமை அல்ல, எனவே கங்கையில் நீராட்டி இமயத்தில் கல்லெடுக்கிறேன் என்று சொல்லி அவன் கிளம்புகிறான். அதை கூட ஒரு அமைச்சன் சொல்லுகிறான், அரசன் வடநாடு புறப்பட்டான் என்ற செய்தியை ஓலை மூலமாக வடவர்களுக்கு தெரிவிப்போம் என்று. இன்னொரு அமைச்சன் சொல்கிறான், ஓலை மூலமாக தெரிவிக்க வேண்டாம், படையறிவித்தால் போதும், இங்க இருக்கிற ஒட்டர்கள் பகை நாட்டில் போய் சொல்லிவிடுவார்கள் என்று சொல்லுகிறான். ஓலை கொண்டு போக சீரை ஒற்றர்களை கொண்டு போய் விடுவார்கள் என்று சொல்லி அவன் அந்த வஞ்சி காண்டத்தில் குடிமக்களை பெருமைப்படுத்துகிறான், அமைச்சர்களை பெருமைப்படுத்துகிறான். இப்படி வஞ்சி காண்டம் அதுலேருந்து அது முழுக்க அரசு. அதுதான் ஒரு அரசன். குடிமக்களை பெருமைப்படுத்த வேண்டும், அமைச்சர்களிடம் ஆலோசனை கேட்க வேண்டும். ஏன் பாண்டிய மன்னன் இழிந்து போனான் என்று சொன்னால், அவன் யார்ட்டையுமே ஆலோசனை கேட்கல, அவனா ஒரு முடிவெடுத்தான். ஆனா அவனும் நல்லவன் தான். மதுரை காண்டத்தில் ஒரு அரசியல் இருக்கிறது. அவன் என்ன செய்கிறான், இன்னொன்று பாருங்க, வஞ்சி காண்டத்தில் இன்றைக்கு பொருந்தக்கூடிய ஒரு அரசியலை நான் சொல்லி வஞ்சி காண்டத்தை முடிக்கிறோம். அதுல கனக விஜயன் மேல கல் எடுத்து கொண்டு வருகிறான். காவா நாவில் கனக விஜயன் என்று அவனுக்கு இவனே பேர் சுட்டுகிறான். அவர்களுடைய நாவினால் கெட்டு போனார்கள். கல் எடுத்து கொண்டு குடமுழுக்கு அந்த கண்ணகி சிலை நிறுவுகிற பொழுது என்ன செய்தான் தெரியுமா, கனக விஜயனை விடுவித்து விட்டான். கனக விஜயனை விடுவித்து அவர்களை சொல்லுகிறான், படை தளபதியை அடித்து இந்த மன்னவருக்கு வேண்டிய அரண்மனை ஒன்று கொடுங்கிறான். அடிமைன்னு சொல்லுறான். யார கனக விஜயரை விடுவித்து விட்டு கண்ணகியினுடைய இந்த சிலை எழுப்புகிற வரையில் இவர் தங்குவதற்கு ஒரு அரண்மனையை ஏற்பாடு செய்து கொடு என்று. அப்போ கொள்கைதான் எனக்கு எதிரி, அந்த கொள்கை உடையவன் எதிரி அல்ல என்ற பண்பாட்டை 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சேரன் செங்குட்டுவன் கடைப்பிடித்தார். கண்ணகி அரண்மனைக்கு வெளியில் நிற்கிறார். பார்த்த உடனே அந்த வாயிற்காவலன் பயப்படுறாங்க, காளியா துர்க்கையா அப்படின்னு பயந்து போய் மன்னவன்ட்ட போய் சொல்றான், வெளியில காளி மாதிரி இருக்கிறா, துர்க்கை மாதிரி இருக்கிறா, சிலம்பொன்று ஏந்திய கையில் ஒரு வெஞ்சனத்தோடு வந்திருக்கிறாள் என்று சொல்லுகிறான். கூட்டிட்டு வான்னு சொல்றான். உள்ள போன உடனே கண்ணகி, இந்த காவலன் சொன்ன கோணத்துல தானே மன்னன் பார்க்கணும். மன்னனுடைய கண்ணில் என்ன படுகிறது, அவன் அதெல்லாம் பார்க்கல. கண்ணையை பார்த்த உடனே மன்னன் என்ன கேட்கிறான், நீர்வார் கண்ணை என் முன் வந்தோ யாரையோ நீ மடக்கு. ஒரு அரசனுக்கு ஒரு பெண்ணினுடைய கண்ணீர் தாங்க முதல்ல படும். அவன் உதுக்கின்ற தண்ணீர், இது அந்த காவலன் மாதிரி நீவார் கண்ணீர், அவனுடைய கண்ணீரை தான் முதல்ல பார்க்கிறேன். பார்த்தோன்னு அவன் என்ன சொல்றான், திமிரா சொல்றான், தேராமண்ணா செப்புது, இந்த கோபத்தில் சொல்லுகிறான். அப்பொழுது அவன் என்ன சொல்லுகிறான், அந்த நற்றிரம்படரா கொற்கை வேண்டேன்னு திட்டுறான். திரும்ப இதெல்லாம் கேட்டு அந்த மன்னன் சொல்றான், செம்மொழி உரைத்தது நன்மொழி, தேமொழி உரைத்தது நன்மொழிகிற இவ்வளவு திட்டையும் வாங்கிக்கிட்டு தேமொழி உரைத்தது நன்மொழி என்று சொல்ற எவ்வளவு பண்பாடு அந்த அரச குடிமக்களுக்கு இருந்திருக்கிறது, குடிமக்களை மதித்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். இதுதான் அரசியல். அரசியல்னா குடிமக்களை காப்பதும் கூட ஒரு குடிமக்கள் காப்பியம் இருக்கு. ஏனென்றால் ஒரு
கோவலனாகிய குடிமக்களை பாடினான் என்பது மட்டுமல்ல, அதனால் மட்டும் குடிமக்கள் காப்பியம் இல்லைங்க. இளங்கோடிகள் நிறுத்தியிருந்தால் அரங்கேற்று காதையோடு முடித்திருக்கலாம். அரங்கேற்று காதையில் எல்லா அழகியலும் வந்திருக்கும். அதை மட்டும் இளங்கோடிகள் பாடல, அதை மட்டும் பாடியிருந்தால் ஒரு சாதாரண ஒரு கவிஞர். எப்பொழுது இளங்கோ உச்சம் தொடுகிறான் என்று சொன்னால், அரங்கேற்று பாதை பாடிய அதே இலக்கியத்திலே வேட்டுவ வரி, பழங்குடியின மக்களுடைய வேட்டுவ வரி, குன்ற குறவை, ஆட்சியர் குறவை, அதையெல்லாம் பாடியதால் தான் அவன் குடிமக்கள் காப்பியமாக உயர்ந்து நிற்கிறான். வேட்டுவ வரி குடிமக்களுடைய இலக்கியங்களை பாடினான், அழகியலை மட்டும் பாடவில்லை, குடிமக்களுடைய இலக்கியங்களை முழுக்க பாடியிருக்கிறான். அதனால அவனுடைய ஒரு இலக்கியத்தை பார்த்தவுடன் அவனுடைய பட்ட பேரை வச்சு முடிவு பண்ணிக்கலாம். குடிமக்கள் காப்பியம். இது இங்கே அரசு அறிவியல் இருக்கா? புரட்சி காப்பியம். என்ன புரட்சி செய்தார் கண்ணை? என்ன புரட்சி செய்தார்? முதல்ல கொலைக்களக்காதை. கொலைக்களக்காதைக்கு அப்புறம் என்ன வரணும்? வழக்குரை காதை வரணும். வரல. 15 நிமிஷம். கோவலன் கொலைன்ற உடனே என்ன பண்றா? அடுத்து ஊர் சூழ் வரி வருது. ஊர் மக்கள் எல்லாமே சொல்றான், என் கணவனை கொண்டுட்டேன், என்ன கேட்க வாங்க, பெண்டிரும் உண்டுகோள், பெண்டிரும் உண்டுகோள், சான்றோரும் உண்டுகோள், சான்றோரும் உண்டுகோள் சொல்லி ஊர் மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி முதலில் அரசனை எதிர்த்த பெண் கண்ணகி. நேரடியாக வழக்குரை காதைக்கு போகல, ஊர் சூழ் வரி முழுக்க ஊர் மக்களை அநீதிக்கு எதிராக திரட்டிய ஒரு பெண். கடைசியில் முடிந்து அந்த பழங்குடி மக்கள் ஒரு மன்னனுக்கு சொன்னது சிலப்பதிகாரம். பழங்குடி மக்கள் சொன்ன கதை. அவங்க தான் பழங்குடி மக்களை இவ்வளவு பழங்குடி மக்களை உட்கார வச்சு கதை கேட்டிருக்கிறார். 20ஆம் நூற்றாண்டு 2000 ஆண்டுகள் கழித்து இன்றைக்கு கூட ஒரு பழங்குடி ஜனாதிபதி கூட மரியாதை கிடையாது. ஒரு பழங்குடிய மக்களை உட்கார வைத்து அவர்களிடம் கதை கேட்டிருக்கிறான். அந்த கதை காவியமாயிருக்கு. அதை கேட்டதோடு நிக்கலைங்க. கேட்டுட்டு யார்கிட்ட கேள்வி கேட்கிற, அடுத்து பெண்களை மதிக்கலைன்னு சொல்றாங்கல்ல, அப்பவே பெண்ணை மதித்திருக்கிறான். இந்த கதையை கேட்டு அவனுடைய மனைவி வேண்மாள் இருக்கிறான். வேண்மாள்கிட்ட கேட்கிறான், இதில் யார் சிறந்தவன்? கோப்பெருந்தேவி சிறந்தவளா? கணவன் இறந்த உடனே தன் உயிரை விட்ட கோப்பெருந்தேவி சிறந்தவளா, கண்ணகி சிறந்தவளா என்று கேட்கிறான். அப்போ வேண்மாள் சொல்லுகிறாள், கண்ணகிதான் சிறந்தவள் என்று சொல்லுகிறார். அரசியை விட கண்ணகி சிறந்தவள் என்று சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறாள் என்று சொன்னால், ஒரு அடைமொழி கொடுத்து சொல்லுகிறார். நம் அகல் நாடு அடைக்கலமாய் அடைந்த இப்பத்தினி பெண்டிலை பறைசல் வேண்டும் என்று சொல்லுகிறார். ஏன் அவளை கும்பிடணும்னா, நம்மளே அடைக்கலம்னு வந்துட்டா அதுக்காக கும்பிடணும். இன்றைக்கு கூட அகதிகளை போற்றாத ஒரு சட்டம், குடியுரிமை சட்டம் வந்திருக்கிறது 20ஆம் நூற்றாண்டு. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால அகதியை போற்றி அவளுக்கு ஒரு கோயில் எழுப்ப வேண்டும் என்று ஒரு அரசு, கோப்பெருந்தேவியை விட இவள் தான் உயர்ந்தவள் என்று அவர் சொல்லுகிறார் வேண்மாள். அதன் பிறகு கோயில் எழுப்பும் போது கூட அந்த கற்கோயில் எல்லாரும் நிறைய செய்வாங்க. மண்ணுக்காக படையெடுத்தவர்கள் உண்டு, பொண்ணுக்காக படையெடுத்தவர்கள் உண்டு, பெண்ணுக்காக முதல் படையெடுத்த முதல் மன்னன் சேரன் சொல்லிட்டார். ஒரு பெண்ணுக்கு சிறை பெருமைக்காக சென்றான். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பழங்குடியினர் கூட கேட்கல. அவன் அதை என்ன செய்கிறான், அந்த கதையை கேட்ட உடனே அறிஞர்களை கேட்கிறான். அங்க இருக்கிறவனோ கூட இருக்கிற அறிஞர்களை கேட்கிறான். அந்த அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், 2 கருத்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, கண்ணகிக்கு சிலை எடுப்பதற்காக கல்லை எங்க எடுக்கலாம்னா, பொதிகை மலையில் எடுத்து காவிரியில் நீராட்டலாம், அல்லது இமயத்தில் எடுத்து கங்கையில் நீராட்டலாம் என்று 2 கருத்து சொல்றாங்க. அதை அவன் எடுத்துக்கொள்ளுகிறான். காவிரியில் நீராட்டு என்பதனுடைய வீரத்துக்கு பெருமை அல்ல, எனவே கங்கையில் நீராட்டி இமயத்தில் கல்லெடுக்கிறேன் என்று சொல்லி அவன் கிளம்புகிறான். அதை கூட ஒரு அமைச்சன் சொல்லுகிறான், அரசன் வடநாடு புறப்பட்டான் என்ற செய்தியை ஓலை மூலமாக வடவர்களுக்கு தெரிவிப்போம் என்று. இன்னொரு அமைச்சன் சொல்கிறான், ஓலை மூலமாக தெரிவிக்க வேண்டாம், படையறிவித்தால் போதும், இங்க இருக்கிற ஒட்டர்கள் பகை நாட்டில் போய் சொல்லிவிடுவார்கள் என்று சொல்லுகிறான். ஓலை கொண்டு போக சீரை ஒற்றர்களை கொண்டு போய் விடுவார்கள் என்று சொல்லி அவன் அந்த வஞ்சி காண்டத்தில் குடிமக்களை பெருமைப்படுத்துகிறான், அமைச்சர்களை பெருமைப்படுத்துகிறான். இப்படி வஞ்சி காண்டம். அதில் முழுக்க அரசு. அதுதான் ஒரு அரசன். குடிமக்களை பெருமைப்படுத்த வேண்டும், அமைச்சர்களிடம் ஆலோசனை கேட்க வேண்டும். ஏன் பாண்டிய மன்னன் இழிந்து போனான் என்று சொன்னால், அவன் யார்ட்டையுமே ஆலோசனை கேட்கல, அவனா ஒரு முடிவெடுத்தான். ஆனா அவனும் நல்லவன் தான். மதுரை காண்டத்தில் ஒரு அரசியல் இருக்கிறது. அவன் என்ன செய்கிறான், இன்னொன்று பாருங்க, வஞ்சி காண்டத்தில் இன்றைக்கு பொருந்தக்கூடிய ஒரு அரசியலை நான் சொல்லி வஞ்சி காண்டத்தை முடிக்கிறோம். அதுல கனக விஜயன் மேல கல் எடுத்து கொண்டு வருகிறான். காவானாவில் கனக விஜயன் என்று அவனுக்கு இவனே பேர் சுட்டுகிறான்.
அவர்களுடைய நாவினால் கெட்டு போனார்கள். கல் எடுத்து கொண்டு வந்து குடமுழுக்கு அந்த கண்ணகி சிலை நிறுவுகிற பொழுது என்ன செய்தான் தெரியுமா? கனக விஜயரை விடுவித்து விட்டான். கனக விஜயரை விடுவித்து அவர்களை சொல்லுகிறான், படை தளபதியை அடித்து இந்த மன்னவருக்கு வேண்டிய அரண்மனை ஒன்று கொடுங்கிறான். அடிமைன்னு சொல்லுறான். யார? கனக விஜயரை விடுவித்து விட்டு கண்ணகியினுடைய இந்த சிலை எழுப்புகிற வரையில் இவர் தங்குவதற்கு ஒரு அரண்மனையை ஏற்பாடு செய்து கொடு என்று. அப்போ கொள்கைதான் எனக்கு எதிரி, அந்த கொள்கை உடையவன் எதிரி அல்ல என்ற பண்பாட்டை 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சேரன் செங்குட்டுவன் கடைப்பிடித்தார். கண்ணகி அரண்மனைக்கு வெளியில் வந்து நிற்கிறார். பார்த்த உடனே அந்த வாயிற்காவலன் பயப்படுறாங்க. காளியா துர்க்கையா அப்படின்னு பயந்து போய் மன்னவன்ட்ட போய் சொல்றான், வெளியில காளி மாதிரி இருக்கிறா, துர்க்கை மாதிரி இருக்கிறா, சிலம்பொன்று ஏந்திய கையில் ஒரு வெஞ்சனத்தோடு வந்திருக்கிறாள் சொல்லுகிறான். கூட்டிட்டு வான்னு சொல்றான். உள்ள போன உடனே கண்ணகி இந்த காவலன் சொன்ன கோணத்துல தானே மன்னன் பார்க்கணும். மன்னனுடைய கண்ணில் என்ன படுகிறது? அவன் வந்து அதெல்லாம் பார்க்கல. கண்ணையை பார்த்த உடனே மன்னன் என்ன கேட்கிறான்? நீர்வார் கண்ணை என் முன் வந்தோ யாரையோ நீ மடக்கு. ஒரு அரசனுக்கு ஒரு பெண்ணினுடைய கண்ணீர் தாங்க முதல்ல படும். அவன் உதுக்கின்ற தண்ணீர் இது அந்த காவலன் மாதிரி நீர்வார் கண்ணை அவனுடைய கண்ணீரை தான் முதல்ல பார்க்கிறேன். பார்த்தோன்னு அவன் என்ன சொல்றான்? திமிரா சொல்றான், தேராமன் ஆசைப்பூது. இந்த கோபத்தில் சொல்லுகிறான். அப்பொழுது அவன் என்ன சொல்லுகிறான்? அந்த நற்றிரம்படரா குறுக்கை வேந்தேன்னு திட்டுறான். திரும்ப இதெல்லாம் கேட்டுட்டு அந்த மன்னன் சொல்றான், செம்மொழி உரைத்தது நன்மொழி, தேமொழி உரைத்தது நன்மொழிகளை இவ்வளவு திட்டையும் வாங்கிக்கிட்டு தேமொழி உரைத்தது நன்மொழி என்று சொல்ற எவ்வளவு பண்பாடு அந்த அரச குடிமக்களுக்கு இருந்திருக்கிறது, குடிமக்களை மதித்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். இதுதான் அரசியல். அரசியல்னா குடிமக்களை காப்பதும் கூட ஒரு குடிமக்கள் காப்பியம் இருக்கு. ஏனென்றால் ஒரு கோலனாகிய குடிமக்களை பாடினான் என்பது மட்டுமல்ல, அதனால் மட்டும் குடிமக்கள் காப்பியம் இல்லைங்க. இளங்கோடிகள் நிறுத்தியிருந்தால் அரங்கேற்று காதையோடு முடித்திருக்கலாம். அரங்கேற்று காதையில எல்லா அழகியிலும் வந்திருக்கும். அதை மட்டும் இளங்கோடிகள் பாடல, அதை மட்டும் பாடியிருந்தால் ஒரு சாதாரண ஒரு கவிஞர். எப்பொழுது இளங்கோ உச்சம் தொடுகிறான் என்று சொன்னால் அரங்கேற்று பாதை பாடிய அதே இலக்கியத்திலே வேட்டுவ வரி, பழங்குடியின மக்களுடைய வேட்டுவ வரி, குன்ற குறவை, ஆட்சியர் குறவை அதையெல்லாம் பாடியதால் தான் அவன் குடிமக்கள் காப்பியமாக உயர்ந்து நிற்கிறான். வேட்டுவ வரி குடிமக்களுடைய இலக்கியங்களை பாடினான், அழகியலை மட்டும் பாடவில்லை, குடிமக்களுடைய இலக்கியங்களை முழுக்க பாடியிருக்கிறான். அதனால அவனுடைய ஒரு இலக்கியத்தை பார்த்தவுடன் அவனுடைய பட்ட பேரை வச்சே முடிவு பண்ணிடலாம். குடிமக்கள் காப்பியம். இது இங்கே அறிவியல் இருக்கா? புரட்சி காப்பியம். என்ன புரட்சி செய்தார் கண்ணை? என்ன புரட்சி செய்தார்? முதல்ல கொலைக்களக்காதை. கொலைக்களக்காதைக்கு அப்புறம் என்ன வரணும்? வழக்குரை காதை வரணும். வரல. 15 நிமிஷம். கோவலன் கொலைன்ற உடனே என்ன பண்றா? அடுத்து ஊர் சூழ் வரி வருது. ஊர் மக்கள் எல்லாமே சொல்றான், என் கணவனை கொண்டுட்டேன், என்ன கேட்க வாங்க, பெண்டிரும் உண்டுகோள், பெண்டிரும் உண்டுகோள், சான்றோரும் உண்டுகோள், சான்றோரும் உண்டுகோள் சொல்லி ஊர் மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி முதலில் அரசனை எதிர்த்த பெண் கண்ணகி. நேரடியாக வழக்குரை காதைக்கு போகல, ஊர் சூழ் வரி முழுக்க ஊர் மக்களை அநீதிக்கு எதிராக திரட்டிய ஒரு பெண். கடைசியில் முடிந்து அந்த ஊர் சூழ் வரி முடிந்துதான் கொலைக்கலப்படுகிறான். இங்கே அவர் நான் சொல்ல வேண்டிய செய்தி ஒன்று சொன்னாங்க நடுவர், என்னன்னா மத அரசியல். மத அரசியல் சொல்லிட்டாரு. ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? சமணன் ஆகிய இளங்கோடிகள் ஒரு விந்தையை செய்தார். சமண சமயத்தில் பெண்கள் வீடு பேர் அடைய முடியாது. ஸ்ரீபுராணம் என்ன சொல்லுகிறது? சமண மதத்தினுடைய புனித நூல் ஸ்ரீபுராணம் என்ன சொல்கிறது? பெண்கள் ஆண் பிறப்பு எடுத்துத்தான் வீடு பேர் அடைய முடியும். இந்து மதம் போல சமணனாகிய இளங்கோடிகள் பெண் பிறப்பிலேயே கண்ணகியை வீடு பேர் அடைய வைத்தார். ஸ்ரீபுராணத்தை எதிர்த்து பாடினார். அதாவது ஸ்ரீபுராணத்தை போற்றி அவர் சொல்லவில்லை, கண்ணகியை வீடு பேர் அடைய வைத்தார் சமணர். அது மட்டும் இல்லை, அதற்கு பின்னாலே மாசாத்துவான் கோவலனுடைய தந்தை, அவன் பௌத்த சமயத்தை சார்கிறான். கண்ணையனுடைய தந்தை அவன் ஆசிரியர சமயத்தை சார்கிறான். அவங்களுடைய குடும்பமே முழுக்க சமண மதத்தில் ஒரு பிரிவு எதிர்த்த ஒரு நிலையாக இருக்கிறது. சிலப்பதிகாரம் முழுக்கவுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 25 ஆண்டுகள் கதை தாங்க. 25 ஆண்டுகள் நடந்த கதை. 20 ஆண்டுகள் புகார் காண்டம். என்ன 18 வயதில் கோவலனுக்கு திருமணம். 8 ஆண்டுகள் கண்ணகியோடு வாழ்ந்தார். 12 ஆண்டுகள் மாதவியோடு வாழ்ந்தார். 20 ஆண்டுகள் புகார் காண்டம். சரியா வைகாசி பௌர்ணமிக்கு மறுநாள் மதுரையை விட்டு புறப்படுகிறார்.
மதுரை பூம்புகாரை விட்டு மதுரைக்கு புறப்படுகிறார். கண்ணகி மதுரையை எரித்தது ஆடி அமாவாசை அன்று. அப்போ அதுல சரியா 2 மாதங்கள். மதுரை காண்டம் நடந்தது 2 மாதங்கள் தான். வஞ்சி காண்டம் நடந்தது 5 ஆண்டுகள். 20 ஆண்டுகள் நடந்த புகார் காண்டத்தை விட 5 ஆண்டுகள் வஞ்சி காண்டத்தை விட 2 மாதங்களே நிகழ்ந்த மதுரை காண்டம் தான் மக்களின் மனதில் நிலைத்து நிற்கிறது. காரணம் அது சொன்ன அரசியல். அருமை அருமை. அது சொன்ன அரசியலால் இது பெருமை பெற்றிருக்கிறது. அதனாலே நாம் போற்றுகின்ற பொழுது அரசியலை போற்றுவோம். மதுரை காண்டம் தான் ஒரு மதுரை காண்டத்தினுடைய அரசியல் தான் உயர்ந்து நிற்கிறது. எனவே அரசியல் தான் ஒரு சிலப்பதிகாரத்தினுடைய நிலையை உயரத்துக்கு எடுத்துச் சென்றது சொல்லி தந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அருமை அருமை. நம்ம விரும்புகிறோமோ விரும்பலையோ அரசியல் நம்ம தலையில இறங்கித்தானே தீருது. உச்சந்தலையில தேங்காயிலேருந்து உள்ளங்காலில் போடுற செருப்பு வரைக்கும் நம்மளை கேட்டால் விலை ஏறுது. அரசியல் கேட்டு தானே ஏறுது. அரசியல் மீறி ஒன்றும் நடக்காது. ஆனால் நுட்பமான அரசியல் அவர் சொல்லியிருக்குது. கட்சி அரசியல் அல்ல, அறம் சார்ந்த. மதுரையில் நடந்த மதுரை காண்டம்னே சொல்லிட்டாரு. கடைசியா மதுரையில் 2 மாசத்துல நடந்தது. இந்த பக்கம் 20 ஆண்டு, இந்த பக்கம் 5 ஆண்டு, எல்லாத்தையும் மீறி நிற்குதுன்னா அதுதான் அரசியல். ரொம்ப அருமையாக பேசினாரு. இப்போ நிறைவாக பேசுவதற்கு அருமை சகோதரர் மூப்பா. அறவியல், அழகியலை விட அரசியலை விட சிலப்பதிகாரத்தில் விஞ்சி நிற்பது அறவியலே என்று பேசுவதற்காக அண்ணன் மூப்பா அவர்கள். சான்றோர்கள் நிறைந்திருக்கின்ற அத்துணை பேரையும் மொத்தமாய் வணங்கி என்னுடைய விவாதத்தை தொடங்குகிறேன். அருமையான தலைப்பு. நான் உண்மையிலேயே தம்பி மகாசுந்தர் பல இடங்களிலே என்னையும் விஞ்சி பேசுவார், பார்த்திருக்கிறேன். ஆனால் இன்று அவருடைய பேச்சில் 80 விழுக்காடு எனக்காக பேசியிருக்கிறார் என்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உள்ள அரசியல் எதுவும் நடக்குதோ? அதாவது அவர் சொன்னார், அறவியல் மட்டும் பேசினால் அது இந்த உலகத்தினுடைய செவிகளுக்கு எட்டாது. எனவே அழகியலோடு சேர்த்து சொன்னால்தான் இந்த உலகத்தினுடைய செவிகளுக்கு எட்டும் என்று ஒன்றை சொன்னார். ஒரு பையனு மாத்திரை கொடுத்தாங்க. ஆனா மாத்திரைய அப்படியே கொடுத்தா அவன் சாப்பிட மாட்டேன்னு ஒரு குலோப் ஜாமுன் வாங்கி குலோப் ஜாமுனுக்குள்ள வச்சு கொடுத்தாங்க. அந்த பையன் என்ன பண்ணா, கொஞ்ச நேரத்தில் இந்த குலோப் ஜாமுனை அப்படியே முழுங்கிட்டு அந்த கொட்டையை துப்பிட்டான். இவர் குலோப் ஜாமுனை முழுங்கிட்டு எது தேவையோ, எது இந்த நாட்டை தூய்மைப்படுத்துமோ, எது இந்த நாட்டை மேன்மைப்படுத்துமோ அந்த அறவியலை தூக்கி எறிஞ்சிட்டார் இல்லையா? ரொம்ப அருமையா 2 பேருமே சொன்னாங்க. திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் என்பது அழகியல் தானே. மகாசுந்தர் சொன்னார். எனக்கு பின்னாலே மாவட்ட தலைவராக வந்த என்னுடைய அருமை நண்பர் திருப்பதியும் பேசினார். உள்ள என்ன தெரியுமா சொன்னாரு? திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கலர் தார் சென்னி குடைவன் குடை போன்று அங்கன் உலகளித்தலான். திங்களை போற்றுவோம் திங்களை போற்றுவோம். எதற்காக? அழகியலுக்காக அல்ல. கொங்கலர் தார் சென்னி குளிர்வன் குடை போன்று. அந்த மன்னனுடைய வெண்கற்ற குடை எப்படி இந்த நாட்டுக்கு நலம் பயக்குமோ அப்படி இந்த நாட்டிற்கு குளிர்ச்சி என்கிற நலத்தை பயன் தருவதால், குளிர்ச்சி என்கிற நலத்தை தருவதால் திங்களை போற்றுதும் என்று அழகியலுக்கிடையே அரசியலுக்கிடையே அறக்கருத்தை தான் நிறுவினார். மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் என்ன? நாம நீர் வேலிக்கு அவன் அழிபோல் தான் சுரத்தலான். ஏன் மாமழையை போற்றுகிறேன்? இந்த உலகத்திற்கு, இந்த உலகத்தை வாழ வைப்பது மழை. ஏன் தெரியுமா? கடவுள் வாழ்த்துக்கு அடுத்து வான் சிறப்பை வள்ளுவன் சொன்னான். கடவுள் இந்த உலகத்தை வாழ வைக்கலாம், அது வேறு. கடவுள் இந்த உலகத்தை உருவாக்கி இருக்கலாம், அது வேறு. ஆனால் இந்த உலகத்திலே மழை எப்படி கடவுள் இந்த உலகத்தை காக்கின்றானோ அதை போல கடவுளுக்கு இணையாக இந்த உலகத்தை காப்பது வான்மழை. அப்படிப்பட்ட வான்மழை என்ற அதிகாரத்தை வள்ளுவன் 2ஆக வைத்தான். அதைத்தான்
வழிமொழிந்தான் நம்முடைய இளங்கோவடிகள். நாம நீர் வேலிக்கு அவன் அழிபோல் மேல் நின்று தான் சுரத்தலான். அது அறமா இல்லையா? அழகா அறம். அடுத்து இந்த மாரியம்மன் வழிபாடு சொன்னாங்க. மாரியம்மன் வழிபாடு எதற்காக என்று சொன்னார்கள். கண்ணகி மதுரையை எரித்து விட்டு நின்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது வெற்றிவேற் செழியன் என்கிற பாண்டிய மன்னன் என்ன செய்கிறான்? அவளுடைய அந்த துன்பத்தை போக்கி அவளுடைய கோபத்தை நீக்கி, அந்த நாடு என்னாச்சு தெரியுமா? எரிச்ச உடனே மழை இல்லை, வறுமை சூழ்ந்து விட்டது. அந்த நாட்டிலே மழை இல்லை, வறுமை சூழ்ந்து விட்டது. வெற்றிவேற் செழியன் என்ன செய்தான்? அவன் 1000 பொற்கொள்ளர்களை கொன்றான். இது சரியா? இது அறமா? அறவியலா? இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் வள்ளுவன் அப்படி சொல்லவில்லை. 1000 பொற்கொள்ளர்களை கொன்று அந்த கண்ணகியை, அந்த மதுரையை எரித்த அந்த பெண்ணை வழிபாடு செய்தான். அதற்கு பின்னாலே அந்த நாட்டிலே மழை பெய்தது என்றுதான் சிலப்பதிகாரம் சொல்கிறது. அப்படி கொலை செல்வது சரியா? சரியா? வள்ளுவன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம், உண்பதும் உடுப்பதும் இன்றி கெடும். டேய் டேய், நீ பிறருக்கு கொடுப்பதை பொறாமையோடு பார்க்கிறாயா? பிறருக்கு கொடுப்பதை தடுத்து நிறுத்துகிறாயா? உனக்கு மட்டும் தண்டனை அல்ல, உன்னோடு சார்ந்திருக்கிற சுற்றமும் தண்டனையை பெறும் என்ற வள்ளுவனுடைய அறக்கருத்தை தான் அங்கே நிறுவினானே தவிர, வள்ளுவனுடைய அறக்கருத்து அதோடு மட்டுமில்லை. அதுக்குள்ள திட்டீங்க. இந்த 4 நிமிடம் இல்லையே, கொஞ்ச நேரம் தான் ஆயிருக்கு. இல்ல எல்லாரும் போயிடுவாங்கட்டா. அதாவது நிறைவா திரும்ப ஒரு 3 நிமிஷம் பேசலாம் ஐயா. அதாவது பாண்டியனுடைய அந்த கண்ணகி ஓங்கி உடைச்சால சிலம்பு எங்கே தெரியுமா போய் அந்த மாணிக்கப்பொருள் தெரித்தது? மன்னவன் வாய் முதற் தெரித்தது. ஏன் தெரியுமா? இந்த வாய் தானே தவறான தீர்ப்பு வழங்கி கண்ணை கோவலனை கொலை செய்தது என்று சொல்லி அறத்தை நிலைநிறுத்துவதற்காகத்தான் அந்த மாணிக்கப்பொருள் மன்னவனுடைய வாய் முதற் தெரித்தது. இன்னொன்னு பாருங்க, வாயிலே போடுறாமங்கல்ல. தாமதமான நீதி என்னாகும்? தாமதமான நீதி அநீதியாகும். பாருங்க, பாண்டியன் மன்னன் மாதிரி தீர்ப்பு வழங்கணும். அதாவது இன்னைக்கு அப்படியா நடக்குது? அதாவது எல்லாம் ஒன்றும் சொல்லக்கூடாது. எப்படியோ நடக்குது, எப்படியோ போகுது. ஐயா, பாண்டிய மன்னன் தான் உலகத்திலேயே உயிரை கொடுத்து நீதி நிலைநாட்டின முதல் ஹார்ட் அட்டாக். என்ன சொல்றான்? யானோ அரசன். அதுல இன்னொரு பொருள் இருக்கு, யானோ அரசன். யானோ அரசன், யானே கல்வன். யான் ஏ கல்வன். ஏ கல்வன்னா 1ஆம் நம்பர் கல்வன். 2 பொருள் இருக்கு. யானோ அரசன், யானே கல்வன் என்று சொல்லி தன்னுடைய உயிரை மாய்த்தான். அந்த வளைந்த செங்கோல் நிமிர்ந்தது. எப்பொழுது ஒருவன் தன்னுடைய தவறுக்கு தானே தண்டனை அளித்துக் கொள்கிறானோ அவன் அவனால் அந்த செங்கோல் வளைந்தாலும் அது நிமிர்த்தப்படும் என்கிற அறத்தை போதித்தான். உடனடி தீர்ப்பு, உடனடி தீர்ப்பு. அதோடு மட்டும் இல்ல, அதாவது கண்ணகி தம்பி சொன்னாரு, மாசரு பொன்னே வலம்புரி முத்தே, ரொம்ப அருமையா பாடுவார். யாரையா மாசரு பொண்ணுன்னு சொல்லுவோம். இப்போ ராமதாஸ் ஐயா இருக்காங்க, நம்முடைய மனிதநேய மருத்துவர். ஒரு அருமையான அறப்பணியை செய்து கொண்டிருக்கிறார் என்று அவரை பாராட்டுவோங்களே இல்லையா? நல்ல, அதாவது உயிர் இரக்கம் மிக்கவர். அதனாலதான் மாசரு பொண்ணே என்று அந்த பொண்ணு, மாசு குற்றம் நீங்கிய பொண்ணு என்று சொல்லுகிறான். அந்த பொண்ணை கூட அவன் சொல்லுகிற பொழுது குற்றம் நீங்கிய பொண்ணே. மாசு என்றால் குற்றம், குற்றம் உடையது என்றால் அது அறவழிப்படாது, தீவழிப்பட்டு விடும். அதனால மாசரு பொண்ணே வலம்புரி முத்தே. முத்து எப்படி தெரியுமா? முத்து எப்படி உருவா? நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம், ஏதோ மழைத்துளி ஒன்று சிப்பியில் விழுந்து விளைந்தது முத்து. அதெல்லாம் கிடையாது. சிப்பியில முத்து எப்படி உருவாகுதுன்னா, அதாவது கடலுக்கு அடியில் கிடக்கிற சிப்பியில
கடலுக்கு அடக்கிற சிப்பியில மண்ணு விண்ணு போயிடுச்சுன்னா அந்த சிப்பி அந்த துன்பத்திலிருந்து உறுத்திக்கிட்டு இருக்கும். அந்த துன்பத்திலிருந்து விடுபடுவதற்காக ஒரு சுரப்பை சுரக்குது. அது நீண்ட நாள் அந்த சுரப்பு அதற்குள்ளே இருந்தால் அது முத்தாக மாறிவிடுகிறது. அப்படி ஒரு முத்து என்பது விலை உயர்ந்தது, அளவிட முடியாத மதிப்பை உடையது. அப்படின்னா அறவழியில் உள்ளவங்களை இப்போ எங்க சாமி இருக்காங்க, அவர் அறவழியில் உள்ளவங்களை பாராட்டுவோமா? அவர் தீவெளியில போனா அவரை போய் மாசரு பொன்னி வலம்புரி முத்தே, அடுத்து பாருங்க காசரு விரையே, அங்கேயும் குற்றம் இல்லாத கரும்பே தேனே. இதெல்லாம் என்ன? தேன் என்பது தேன் எப்படிப்பட்டது? நீண்ட நாள் கெடாது. அவரை வர்ணிக்கிற பொழுது கூட அந்த அறச்சிந்தனையோடு தான் அந்த அழகியலை கண்ணகியை வர்ணிக்கிற பொழுது கூட அதில் அறச்சிந்தனை இருப்பதைத்தான் நான் பார்க்க முடியும். அப்புறம் ஆகவே எனவே சலதியோடு ஆடி குளம் தெரு திருவின் வாண்டோடு குன்றம் தொலைத்த. என்ன ரொம்ப நீதி, பாதி நீதியா இருக்குது. இல்ல இன்னொரு 3 நிமிடம் இருக்கியா? அடுத்த ரவுண்ட் ஒன்று வச்சுக்கலாம். இருக்கா? 3 நிமிடம். என்ன திடீர்னு புது ரவுண்ட்? கொஞ்சம் ரைட், அப்பதான் நீங்க முடிப்பீங்க. ஓ, குடிமக்கள் காப்பியம் இல்லையா? முதல் ரவுண்ட்லயே அவங்களுக்கு தான் 15 கொடுத்துட்டு எனக்கு குறைச்சு கொடுத்தா இது நீதிபதி என்பவர் சரியில்லை. சரி, ஓகே, ரைட்ல முடிச்சுக்க. சலதியோடு ஆடி குளம் தரு வான்பொருள் குன்றம் தொலைத்த. இது அறமா அழகா? குளம் தரு வான்பொருள் குன்றத்தை தீய வழியிலே சென்று கோவலன் தொலைத்தான் என்பது அறவியலா அழகியலா? தம்பி அழகியல்னு சொன்னாரு, நான் சொல்றேன் அது அறவியல். மீண்டும் வருவேன், நேரத்தை குறைத்து கொடுத்தாலும் அதிகம் மீண்டும் பேசுவேன் என்று சொல்லி என்னுடைய முதல் சுற்று இப்போ ஒரு சுற்று முடிந்து விட்டது. இருந்தாலும் இன்னும் ஒரு 2 அல்லது அதிகபட்சம் 3 நிமிடங்கள்ல அவங்களுடைய தொகுத்து சொல்ல ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ல. ஹைகோர்ட்டில் இருக்கிறது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் மாறுறது உண்டுல்ல, அது மாதிரி சில வாய்ப்புகளை கொடுத்து ஏற்கனவே சொன்னபடியே முதலில் அழகியல், அதற்கு பிறகு அரசியல், அதற்கு பிறகு அறவியல், அதற்கு பிறகு நீங்கள்லாம் இருந்தீங்கன்னா நான் என்று அழகியல் பற்றி தன்னுடைய தொகுப்புரையை 3 நிமிடங்களில் தரும்படி மகாசுந்தர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். நிறைய என் தலைப்பில் அவர் பேசிவிட்டு சென்றார் என்று சொன்ன எங்கள் ஐயா யான் நோ அரசன் என்று வழக்குரைக்காது என் தலைப்பில் பேசி சென்ற ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதான் அழகியல். அடுத்து எங்க திருப்பதியா வந்தாரு. அந்த அடைமொழியிலேருந்தே தெரியும், புரட்சி காப்பியம், மக்கள் காப்பியம். தமிழின் முதல் காப்பியம் முத்தமிழ் காப்பியங்க. முத்தமிழ் காப்பியம் என்கிற அடைமொழியில அழகியல் இருக்கால, இசை. நீங்க பின்னாடி இருக்கக்கூடிய திருத்தக்க தேவரா இருக்கட்டும், மாணிக்க வாசகரா இருக்கட்டும், திருவூடராசப்ப கவிராயரா இருக்கட்டும், வசந்தவள்ளி பந்தாடுவதை சொல்வார். அதற்கெல்லாம் பாட்டனுக்கு பாட்டன் எங்கள் இளங்கோ. வஞ்சிக்காண்டத்துல கந்துகவரில் வருவோம், பெண்கள் பாடுவாங்க பாருங்க. முதல் காப்பியம் கொடுத்துருவார் பாருங்க. பொன்னிலங்கு பூங்கொடி பொலம்சை கோதை வில்லிட மின்னிலங்கு மேகலைகள் ஆர்ப்ப ஆர்ப்ப எங்கனும் தென்னன் வாழ்க வாழ்கவென்று சென்று பந்தடித்துமே தேவரார்வ மார்பன் வாழ்க சென்று பந்தடித்துமே பந்தடித்துமே. இதுதான் முத்தமிழ் காப்பியம். நீ அழகியல் என்னங்க இல்ல, நீங்க நம்மெல்லாம் தமிழராக பிறந்ததற்காக காலையில் தூக்கி விட்டுக்கலாம். ஏன் தெரியுமா? உலகின் முதல் கடிதம் படிக்கப்படவில்லைங்க. ஒரு செய்தி, உலகின் முதல் கடிதம் படிக்கப்படவில்லை. மாதவி கோவலனுக்கு எழுதிய கடிதம் எப்படி தெரியுமா? ஓலைச்சுவடியில் எழுத்தாணியில் எழுதினால் கோவலன் பெயர் கூட காயப்படும் என்பதற்காக தாளம்பு மடலில் எப்படி அந்த மடல் வெட்டி நேரை மிடைந்து மிகப்பெரிய வாசனை தரக்கூடிய மல்லிகை போன்ற அப்படியே மலர்களை பித்திகை அரும்பினுடைய அந்த காம்பினால் செம்பஞ்சு குழம்பினால் கடிதம் எழுதியவள் மாதவி. என்ன எழுதுறான்னு சொல்லுங்க. என்ன எழுதுறா? அதுல எழுதுறா, அதை உடனே முதல் கடிதத்தை வசந்த மாலையில் கொடுத்து அனுப்புகிறாள். கண்மணி எப்படி எழுதுனா, எப்படி எழுதுனா தெரியுமா? அந்த கடிதத்தை பிரிச்சு பார்க்கல. 2வது கடிதத்தை கௌசிகன் கொடுத்து அனுப்புறான். மாதவிட்ட என்னமா பண்ணா, இந்த பெயர் தெரியும், கிளியோபாட்ரா கழுதை பாலில் குளித்தாள். ஆனால் நம்முடைய மாதவி குளித்த குளியல் இருக்கிறதே, 25 வாசனை பொருட்களை தண்ணீரை கலந்து குளித்தவள் நம்முடைய தமிழச்சி. இவனுக்கு அந்த கூந்தல் வாசனை தெரியும்ல. அந்த 2வது கடிதத்தை பிடித்து படிக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாசனை மிக்க கூந்தலை எடுத்து அதை முத்திரை வைத்து
முதல் சென்டர்டு லெட்டர் அனுப்பினவள் மாதவி. உடனுரை காலத்து உரைத்த நெய் வாசம் மயிர்புரி உணர்த்தி இப்படி நம்ம எழுதுனா படிச்சுட்டாங்க. பிரிச்சு படிச்சுட்டு அடிகள் முன்னல் யானடி வீழ்ந்தேன் வடியா கிளவி பொறுத்தருளல் வேண்டும் மனக்குழல் வேண்டும். குலப்புற பாட்டியோடு இரவிடை கழிதற்கு என் பிழைப்பு அறியாது வடியா அப்படின்னு சொல்லி எழுதுனா என்ன தெரியுமா, நீ உன்னுடைய மனைவியோடு இரவுல செல்லக்கூடாது, வேற பெண்களோடு செல்லலாம், இரவுல செல்லக்கூடாது, சென்றதற்கு நான் காரணம் ஆகிவிட்டேனே என்று வருந்திய மாதவனுடைய கடிதத்தை பார்த்து கோலன் என்ன செய்தான் தெரியுமா, அப்படியே தன்னுடைய காதல் கடிதத்தை தன்னுடைய பெற்றோர்களுக்கு ரீடைரக்ட் பண்ணாங்க. அதுதான் தமிழின் உச்சமான நாகரிகமான கடிதம். இது அறவியல்னு சொன்னா நாங்க ஒத்துக்க மாட்டோம். கரெக்டா முடிஞ்சிருச்சு. எனவே அறவியலையும் அரசியலையும் இளங்கோவடிகள் மிக அழகாக சொன்னதனால் தான் நாம் இன்றைக்கும் படிக்கிறோம். உங்கள் அரசியலும் அறவியலும் மிளிர்வது இளங்கோவடிகளின் அழகியலாலே என்கிற நல்ல தீர்ப்பு நீங்கள் வழங்க வேண்டும். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. அடுத்து அரசியலை ஐயா குமா திருப்பதி 3 காண்டங்களை பற்றி 3 நிமிடங்களில் பேசுவார். வாலி ஒரு கவிதையிலே சொல்லுவார், சிலப்பதிகாரத்தில் 3 வரியில முடிச்சார். கோவலன் புகாரில் பிறந்தான், ஒரு புகாரில் இறந்தான். புகாரில் பிறந்தான், ஒரு புகாரில் இறந்தான். அரசியல்ல அழகியல் ஐயா. ஆமா, புகார்னால இறந்து போனான் என்று சொல்லுவாங்க. அப்படி ஒரு இலக்கியத்தை செம்மைப்படுத்தி சொல்லி இருக்கிறார். இங்க என்ன சொல்றாரு, 27 வாசனை திரவியத்துல குளிச்சாலும் அதுவாங்க முக்கியம். ஒரு கண்ணை அதை எல்லாரும் சொல்லியிருக்காங்க. கம்பராமாயணத்துல சீதையினுடைய அழகை சொல்லியிருக்காங்க, குளிச்சதெல்லாம் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. ஆனா இளங்கோவனுடைய சிறப்பு என்னன்னா, பெண்களை உயர்த்தி பிடித்தான். வாசனை திரவியம் குளிக்கிறதுனால பெண்கள் உயரத்துக்கு போகல, அரசனை எதிர்த்து நின்றால் அதனால உயரத்துக்கு போனால் அந்த பெண். அரசனை எதிர்த்ததால் ஊரே கூட்டி கொண்டு போய் அரசனை எதிர்த்தால், ஒரு பெண்கள் சேர்ந்தால் ஒரு அரசாங்கத்தை ஆட்டி படைக்க முடியும் என்பதை முதல் நிரூபித்தார். அப்படி சொன்னார். ஒன்னும் இளங்கோவடிகளுடைய அந்த கற்பனை இருக்குல்ல, நீங்க கற்பனை விட்டுட்டு பாத்தீங்கன்னா அவர் ஒரு தொலைநோக்கு சிந்தனை உடைய, எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும், இந்த இன்றைய காலம் எப்படி இருக்கணும்னு ஒரு 3 அதை மட்டும் சொல்லிடுறோம். நிறைய மன்றங்களை சொல்றாரு. அது 2 மன்றம் பூம்புகாரில் இருந்ததாக சொல்லுகிறார். ஒன்று வெள்ளிடை மன்றம். வெள்ளிடை மன்றம் என்ன பண்ணும்னா, திருடன் போய் திருட போனானா அப்படியே பிடிச்சுக்கும், பிடிச்சிக்கிட்டு திருடன் கத்தும், கத்திட்டு அது அவனை பிடிச்சிக்க. அதனால யாருமே இங்க திருடர்களே கிடையாது. அப்ப இளங்கோடி என்ன சொன்னார்னா, அது கற்பனையாக இருந்தாலும் கூட திருடனே இல்லாத ஒரு சமுதாயத்தை படைக்க வேண்டும் என்று நினைக்கிறார். சதுக்க பூதம். இன்னொன்னு சதுக்க பூதம். சதுக்க பூதம் என்ன பண்ணும்னா, இந்த பொய்சாட்சி சொல்றாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் பொய்சாட்சி சொல்றாங்க? பொய்சாட்சி சொல்லுகிறவர்கள், தவ வேடம் பூண்டு ஏமாற்றுபவர்கள், ஐயா மாதிரி உண்மையா இல்லாம தவ வேடம் பூண்டுகிட்டே ஏமாத்துறாங்கல்ல அவர்கள், இவர்களெல்லாம் இந்த பூத சதுக்கம் தின்னும் என்று சொல்லுகிறார். முதல்ல அந்த பூதத்தை தின்றுவாங்க, பூதம் தின்னுவிடும் என்று சொல்லுகிறார். அப்படி ஒருவனை பொய்சாட்சி சொன்னதுக்காக அந்த பூதம் தின்னுகிற போது கோவலன் காப்பாற்ற போகிறான். கோவலன் போய் தன்னுடைய உயிரை கொடுக்கிறான். அப்ப அந்த பூதம் சொல்லுகிற வார்த்தை தாங்க முக்கியம். என்ன சொல்லுகிறது பூதம் கோவலன்ட்ட? நரகன் உயிர்க்கு நல்லுயிர் கொண்டு பர கதி இழக்கும் பண்பு இங்கு இல்லை என்று சொல்லுகிறார். ஒரு தீயவனுக்காக ஒரு நல்லவனுடைய உயிரை எடுக்கிற பண்பு இங்கு கிடையாது என்று சொல்லுகிறது. இன்றைக்கு பாத்தீங்கன்னா கோர்ட்ல நீதிமன்றங்கள்ல தப்பு செய்யறான்னு நினைக்கிறேன், அவனுக்கு உள்ளாளா இருக்கிறவங்க நிற்கிறான். நிறைய பேர் உண்மைகள் தண்டிக்கப்படவில்லை, தீமைகள் தண்டிக்கப்படுகின்றன. இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்றுதான் இளங்கோவடிகள் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே எதிர்கால அரசியல் சமுதாயம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று கனவு கண்டார். அந்த கனவு மெய்யாக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அந்த நல்ல தீர்ப்பை வழங்கினால் மெய்யாகும் என்று சொல்லி தந்த வாய்ப்புகளுக்கு நன்றி கூறுகிறேன். அரசியல நிறைவாக அவர் ஒரு கவிதை சொன்னார்ல, நானும் சொல்லிடுறேன். இந்த சிலப்பதிகாரத்தை பற்றி ரொம்ப அருமையாக ஒரு புது கவிதை. பால் நகையாள் வெண்முத்த பல் நகையாள், பால் நகையாள் வெண்முத்த பல் நகையாள், கால் நகை போய் தன் கழுத்து நகை இழந்த கதை. கால் நகை போய் தன் கழுத்து நகை இழந்த கதை. அந்த கதையா நமக்கு முக்கியம்? அதுல உள்ள அறக்கருத்து தான் நமக்கு முக்கியம், அந்த கதை முக்கியம் இல்லை. அதாவது சாத்தனார் அந்த வரலாற்றை எல்லாம் சொல்லிடுறாருல. இப்ப சமய நல்லிலக்கணத்தை பத்தி ரொம்ப அருமையா சொன்னாங்க.
சமய நல்லிணக்கத்தினுடைய நோக்கம் என்ன? அதாவது மதம் என்று தயவு செய்து யாரும் சொல்லக்கூடாது. மதம் என்பது சமயம் என்பதுதான் சரியான சொல். அதாவது சமயம், சமையல் என்றால் என்ன? உண்பதற்குரிய உணவுப் பொருள்களை உண்பதற்கு ஏற்ற வகையில் பக்குவப்படுத்துவது சமையல். ஒரு பெண் சமைந்து விட்டாள் என்றால் அவள் இல்லறத்தை ஏற்பதற்கு பக்குவப்பட்டு விட்டாள் என்று பொருள். அதை போல சமயம் என்றால் ஒரு மனிதனை வாழ்வதற்கு ஏற்ற வகையிலே பக்குவப்படுத்துவது சமயம். அது தவறினால் அது என்னன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. மதமான பேய் பிடியாது இருத்தல் வேண்டும் இல்லையா? அப்படி சமய நல்லிணக்கத்திற்கு வித்திட்டார் என்று சொன்னால் அதுவே அறச்செயல் தான். ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறேன். இளங்கோவடிகளுடைய தீர்ப்பு, அதாவது இளங்கோவடிகள் சொன்னது நான் ஏன் தெரியுமா? சாத்தனார் சொன்னவண்ண, இந்த கதையை சொன்னவண்ண அவர் சொல்றாரு, அப்படியா நான் ஒரு காவியம் படைக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாவதும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்தலும் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டுதும் என்பதும் சொல்லிட்டு சொல்றாரு. சூழ்வினை சிலம்பு காரணமாக சிலப்பதிகாரம் என்னும் பெயரால், சூழ்வினை சிலம்பு காரணமாக சிலப்பதிகாரம் என்னும் பெயரால் நாட்டுதும் யாம் ஒரு பாட்டுடை செய்யும் என்று 3 அறக்கருத்துக்களை நிறுவுவதற்காகத்தான் நான் இந்த காவியத்தை படைக்கிறேன் என்று இளங்கோவடிகள் சொன்னார். தயவு செய்து இளங்கோவருடைய தீர்ப்பை நடுவர் மாற்ற மாட்டார் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் நாங்கள் இருவரும் ஒரு சாலை மாணாக்கர்கள், ஒரே கல்லூரி. இல்ல, எங்கள் கல்லூரியிலே படித்தவர்கள் யாரும் தவறான தீர்ப்பை வழங்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கையிலே சொல்கிறேன். நன்றி, வணக்கம். தவறான தீர்ப்பு கொடுத்ததுனாலதான் பாண்டியன் நெடுஞ்செழியன் அங்கேயே ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போனான். நான் அப்படிலாம் தவறான தீர்ப்பெல்லாம் கொடுக்க முடியாது. தீர்ப்பு என்னங்க தீர்ப்பு? ஹைகோர்ட் தீர்ப்பு மாறுது, சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பே மாறுது. ஒரு கருத்துன்னு வச்சுக்கோமே, ஒரு கருத்து 3 பேருமே அற்புதமா பேசியிருக்காங்க. சிலப்பதிகாரத்தை இளைஞர்களுக்கு அறிமுகப்படுத்துகிற நோக்கம் அவ்வளவுதான். என்ன அழகியல்ல இயல் இசை நாடகம்னா பாட்டு நல்லா பாடுவாரு, என்னன்னு தெரியல, வேற ஏதோ எல்லாம் சொன்னாரு. அழகியல் நீங்க இந்த மாசரு பொண்ணை விளம்பரம் பத்தி இருக்குல்ல, அது என்ன அழகுங்கிறீங்க? இயல் இசை நாடகம் 3 உள்ள ஒரு 5 வரி. அது மாசரு பொண்ணே உடம்ப பார்த்து பாடுறான். ஒன்னே பெண்கள் வந்து அழகா இருக்குன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? க்ளோஸ் அப் சிரிப்பாங்க. வலம்பூரி முத்தே அழகா இருக்குன்னு சொன்ன சிரிக்கிறா கண்ணகி. உடனே ஒரு வாசம் வரும். சில பேருக்கு வரும்னு வச்சுக்கோங்களேன். காசரு விரையே, அப்புறம் என்னமோ நடந்திருக்கு. பாலோடு தேன் கலந்தற்றே, கரும்பே தேனே, மலையிடை பிறவா மணியே என்கோ, அலையிடை பிறவா முதே என்கோ, யாழிடை பிறவா இசையே என்கோ, தாழிரங்கூந்தல் தையால். இது வந்து ஃபர்ஸ்ட் நைட்ல கணவன் மனைவியை பார்த்து பாடுகிற பாட்டு. இதில் 4-5 பொருள் நான் சொல்லியிருக்கேன். இந்து தமிழ் தொடர்ல, தமிழ் இந்து எழுதி தொடரல, அதில் 6வது தொடர் இதுதான். ஒரு கவிதையில் 4 பொருள். 1 அவர் சொன்ன மாதிரி கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதம், கண்மணின்னு போட்டு பொன்மணி போட்டுக்க. அது மாதிரி சாதாரண வண்ணனை 1, பொண்ணே வைரமே முத்தே இப்படிலாம் சொல்றது. 2 5 திணை இருக்குங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. மாசரு பொன் எங்க விளையும், வலம்புரி முத்து எங்க விளையும், காசரு விரை மூங்கில் எங்க விளையும், தாழிரும் கூந்தல், இதெல்லாம் இது வந்து 5 திணை. அப்புறம் 5 பொறி. 5 மாசரு பொண்ணுங்கிறது தொட்டு பார்க்கறது. சிறந்த உரைச்சு பார்ப்போம்ல, அவர்கிட்ட தான் கேட்கறது. வலம்புரி முத்து, காசரு விரை, இது 5 உறுப்புகளுக்கு ஆன பொருள். நிறைவா உண்மையிலேயே ஒரு நாடகம்ங்கிறதுக்கு மாசரு பொன்னேன்னு சொன்ன உடனே புகழ்றாள அவ சிரிக்கிறா. காசரு விரையே கரும்பே தேனேன்னு சொல்ல 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 தலை குனிஞ்சு நிற்கிறா. தாழிரும் கூந்தல் தையால் அப்படின்னு நிற்கிறான். அப்போ ஒரு நாடகமே நடக்குது. இதை விட ஒரு கணவன் மனைவியின், நல்ல நான் வார்த்தையை கவனமா போடுறேன், கணவன் மனைவியின் முதலிரவை ஒரு கவிஞன் இதை விட அழகா சொல்லவே முடியாது. அதுதான் கவிதை எப்படி இருக்கணுங்கிறது உதாரணமா சொல்லலாம். அதே மாதிரி இந்த காணல் வரி பாட்டு தான் நிறைய பாடுவார்னு பார்த்தேன். காணல் வரியில தான் 2 பேருக்கு சண்டை வருது. இவ ஒரு மகா கலைஞன், அந்த பொண்ணு கலைய அப்படியே கலையின் பாடுவா ஆடுவா எல்லாம் செய்வா.
ரெண்டு பேரும் பாட்டுல தான் சிக்கல் வந்துருது. திங்கள் மாலை வெண்கூடையான் சென்னி செங்கோல் அது போச்சு கங்கை தன்னை புணர்ந்தாலும் இப்போ அப்ப திரும்பி இப்ப பாடும்போது கங்கை தன்னை புணர்ந்தாலும் புலவாத ஒழிதல் கயற்கண்ணாய் மங்கை மாதர் பெருங்கற்பென்று அறிந்தேன் வாழி காவேரின்னு பாடிடுறான். எதிர்பாட்டு பாடிடுறான். இந்த எதிர்பாட்டு பண்ணவனதான் அவன் கிளம்பி போயிடுறான். என்ன எதிர்த்தா பேசுற, இந்த ஆம்பளைங்கிறது இருக்குல்ல, கண்ணகியோட கணவன் தான் அவனை அறியப்பட்டிருக்கிறா. அதான் நிலைமை. அப்ப அந்த இடத்துல பாடின பாட்டு. அதே போல அதுக்கப்புறம் அவர் போடுற பாட்டுல ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு ஒண்ணு சொல்லவா? இந்த பொன்னியின் செல்வன்ல வந்து ஒரு பாட்டு வந்துச்சுல, அக நக முக நகையே. அதை பத்தி நான் திரும்பவும் எழுதியிருக்கேன்னு சொல்றேன். இதுல இது எங்க இருந்து எடுத்தது தெரியுமா? பொருள் தரு நறுமலரே புதுமண விரிமணலே. இது வந்து கண்ணகி கோவலன் பாடின பாட்டுல காணல் வரி பாட்டுங்க. கோவலனும் மாதவியும் பாடினது. இந்த காணல் வரி பாட்டுல இருந்து காப்பின்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் அந்த பாதிப்புல எழுதுறான். இப்ப இந்த அழகோடு சேர்க்கிற போதுதான் பாட்டுக்கும் அழகு உண்டு என்பதை காட்டிய இடம். அப்புறம் அவர் அழகா சொல்லிட்டாரு. இன்னொன்னு, ஆதி இசை குறிப்புகளுக்கு சிலப்பதிகாரத்தை விட்டால் நாடு இல்லை. நல்லா ஞாபகம். இந்த சாரி காமாப்பா எல்லாம் கர்நாடக இசை சொல்றாங்கல்ல, இல்லைங்கிறாரு. அதை பத்தி பக்கம் பக்கமா எழுதுறாரு. எத்தனை வகையான இசைக்கருவிகள் இருந்துச்சு, எத்தனை வகையான இந்த திரைச்சீலைகள் இருந்துச்சு, ஸ்கிரீன் செட்டிங் பத்தி எழுதுறாரு. இது போல நடன மங்கையினுடைய அலங்காரங்கள் என்னென்ன இதெல்லாம் எழுதிட்டு குரல் துத்தம் கைக்கிளைன்னு சொல்றோம்ல, இந்த ராகங்கள் எல்லாம் தமிழிலிருந்து வந்தனன்னு குடந்தை பாசு என்கிற பா சுந்தரேசனார் ஒரு ஆய்வு பண்ணி சிலம்பில் தமிழ் இசை அப்படி மிகப்பெரிய ஆய்வு பண்ணியிருக்கிறார். அந்த ஆய்வை எடுத்துக்கொண்டுதான் இப்பொழுது கர்நாடக இசையாக மாற்றி விட்டார்கள் என்கிற குற்றச்சாட்டில் உண்மை இருக்கிறது. அப்ப இந்த இசையை கொடுத்தது சிலப்பதிகாரம், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே போல இந்த 6 வரி இருக்கு பாருங்க. அவர் சொன்னார் பாருங்க, அடிகள் முன்னர் யானடி வீழ்ந்தங்கிறது ஒரு காதலி காதலனுக்கு எழுதிய கடிதத்தை உலகில் முதல் முறையாகவும் கடைசி முறையாகவும் அப்பா அம்மாவுக்கு அனுப்பின ஒரே கடிதம் அதுதான். எங்க இப்ப எழுதுற லவ் லெட்டர்லாம் அப்பா அம்மா பார்த்துட்டாங்கன்னா கொன்னே விடுவாங்க. அவ்வளவு, அதாவது உளவியல் படி அப்பதான் நாகரிகமான காதல். அப்ப இவ்வளவு அழகு இருக்கு. இன்னும் நிறைய சொல்லலாம், அவரும் நிறைய சொல்றதுக்கு காத்திருந்தார், நேரம் இல்லாம போச்சு. அரசியல்னு சொன்னா நான் முதலே சொன்னேன், இன்றைய அரசியல் என்பது கண்ணகி கோவலனோடு நிற்கவில்லை. ஆரிய திராவிட என்கிற வார்த்தை வந்தால் பின்னாடி இருக்கலாம். ஆனால் ஒரு அரசன் தமிழை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்டதுதான் குறிஞ்சிப்பாட்டு. ஞாபகம் வச்சுங்க. கபிலர் குறிஞ்சிப்பாட்டுக்கு கீழே என்ன அடிக்கோடிட்டு இருக்காங்கன்னா, ஆரிய அரசன் பிரகத்தனுக்கு தமிழ் அறிவித்த தமிழை பற்றி சொல்லுவதற்காக எழுதப்பட்டது குறிஞ்சிப்பாட்டு. அதுலதான் 100 பூக்கள் வரும். இவர் சூர்யா கூட ஒரு படத்தில் சொல்லுவார்ல, இது எதற்காக என்றால் தமிழை பற்றி தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, தமிழரை பற்றி தெரியாதது மட்டுமல்ல, தமிழை இழிவாகவும் நினைத்திருக்கிறார்கள் தான் அவங்களுக்காக இதை பற்றி சொன்னது. அசோகனுடைய கல்வெட்டுல ஒரு குறிப்பு இருக்குதான், இந்தியாவில் என்னுடைய ராஜ்யத்திற்கு நிகராக, இதே வார்த்தை, என்னுடைய ராஜ்யத்திற்கு நிகராக என் ராஜ்யத்திற்குள் உட்படாத ஒரு அரசு தமிழ்நாட்டில் இருக்கிறது. அவர் ஒண்ணு நினைச்சிருக்கிறாரு. ஆனால் சேர சோழ பாண்டியர் என்கிற தமிழ் அரசு. அதனாலதான் சிலம்பு செல்வர் தமிழரசு கழகம்னு வச்சாரு. சிலம்பை எடுத்து பேசுறதுல அவர் வச்ச தமிழரசுங்கிற வார்த்தை இதுல இருந்து வந்ததுதான். அப்போ அந்த வேறுபாட்டை சொல்வதற்காக அப்படி சொல்லும் போது இந்த அரசியல் என்பது அன்றிலிருந்து தொடங்கியது. ஆனால் அது கட்சியாக அல்ல, அறம் சார்ந்ததாக இருக்கிறது. தீர்ப்பு சொல்றதுக்கு எனக்கு வள்ளுவர் கொடுத்த மாதிரியே சிலப்பதிகாரத்தில் அவரே கொடுத்துட்டார். நீங்க சொல்றீங்களா, அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். உரைசால் பத்திரியை உயர்ந்தோர் ஏற்றோர் நல்லா சொன்னார் ஐயா. முதல்ல திருப்பதியா சொல்லும்போது முதல்ல எங்க தொடங்குனுச்சோ அங்கேயே முடியுது கதை. சேரநாட்டில் தொடங்குது, வேண்மான் இதை பத்தி கேள்விப்படுறா, அப்புறம் செங்குட்டுவன் கேள்விப்படுறான், அப்புறம் அதை பத்தி எழுதுறாங்க, கடைசியா வஞ்சி அங்க போய் தான் முடியுது கதை. அப்படி முடியும் போது இந்த வார்த்தை பாருங்க, அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும். உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றோர்க்கிறது ஏற்கனவே எல்லாத்திலையும் இருக்கு. கொங்க செல்வி குடமலை ஆட்டி. இங்க பாருங்க, சோழ நாட்டில் பிறந்த பொண்ணு, நல்லா ஞாபகம் வச்சுங்க. சோழ நாட்டில் பிறந்த பொண்ணு அங்க இருக்கிற குன்ற குறவர்கள் வாழ்த்துறாங்க. எப்படி?
கொங்க செல்வி குடமலையாட்டி. குடமலைன்னு என்ன தெரியுமா? வடக்கு, தெற்கு, குடக்கு, குணக்குன்னு பேரு, 4 திசை. குடக்குனா மேற்கு நிறுத்தம், குணக்குனா கிழக்கு நிறுத்தம். குடமலையாட்டிங்கிறான். சோழ நாட்டில் பிறந்த ஒரு பொண்ணை எங்க ஊர் பொண்ணுன்னு அந்த ஊர் குன்ற குறவர்கள் சொல்றாங்க, அவங்க பாடுறாங்க. அப்ப சாதாரண அரசன் மட்டுமல்ல, மாடல முனிவன் மட்டுமல்ல, கவுந்தியடிகள் மட்டுமல்ல, சாதாரண மக்களும் அவரை புகழ்ந்தார்கள். உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றவர். ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டுங்கிறதுக்கு அவர் சொல்ற பொருள் பயங்கரமானது. பாண்டியன் தவறு செய்யவில்லை அவர் சொல்றது எப்படின்னா, பாண்டியன் செய்த தவறுக்காக அவன் சாகடிக்கப்படவில்லை, அவனுடைய முன்வினை பயன் அப்படிங்கிறது. முன்வினை பயன் அந்த வார்த்தையே போறாரு. அதனால் தான் அவன் இறந்தான தவிர பாண்டியன் மேல் குற்றம் இல்லை, அப்படி அவன் மேல் பழி வந்து சேர்ந்ததுன்னு தான் சொல்றாரு. சரி, இதெல்லாம் பார்த்தா என்ன என்ன தோணுதுன்னா, அழகியல் இருக்கா? இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. பலபட நிறைய சொல்லலாம். அரசியல் இன்று வரை தொடர்கிறதுங்கிறது நீங்க மறந்துடக்கூடாது. இது எதுல நிக்குதுன்னா, இந்த அரசியலும் இந்த அழகியலும் அறநெறியின்படி இருக்கிறது. நான் முதலே சொன்னேன், வடக்கும் தெற்கும் சொல்லி ஒண்ணு இல்ல, அரண் வலியுறுத்தல் அப்படின்னு திருக்குறள்ல ஒரு அதிகாரம் இருக்குங்க, அரண் வலியுறுத்தல். நீங்க வேணா போய் எடுத்து பாருங்க. அரண் என்னங்கிறதுக்கு விளக்கம் திருக்குறளுக்கே மிகச்சிறப்பான உரை எழுதினவர் பரிமேலழகர். பரிமேலழகர் நீங்க ஒண்ணு தெரிஞ்சுங்க, திருவள்ளுவர் அவர் பாட்டுக்கு குறளா எழுதிட்டு போயிட்டாரு. அதிகாரம்லாம் அவர் பிரிக்கல, இயல்லாம் அவர் பிரிக்கல, பால்லாம் அவர் பிரிக்கல, பின்னாடி வந்தவங்க பிரிச்சது, அதுவும் குறிப்பாக பரிமேலழகர் பிரிச்சது. இப்ப வந்திருக்கிற நம்பர் இருக்குல்ல, இந்த 1 2 3 4 5 6 7 8 9 10ங்கிறது அதிகாரத்திற்குள்ள எண் என்பது பரிமேலழகர் இட்ட எண். தருமருடைய எண் வேற, மணக்குடவர் எண் வேற, தாமத்தர், நச்சர், இது எல்லாருடைய எண் வேற. இந்த பரிமேலழகருடைய எண் தான் நினைச்சு போனது. ஆனால் புகழ்பெற்ற மிகச்சிறப்பான உரை எழுதிய அதே பரிமேலழகர் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். அரண் என்ன சொல்றாரு தெரியுமா? அரண் என்பது நான் மிகையாலாம் சொல்லல, நீ எடுத்து போய் பார்த்து அடியா பரிமேலழகர் உரையில எடுத்து பாருங்க. அரண் என்பது மனு முதலிய நூல்களில் விதித்தன செய்தலும் விலக்கியன தள்ளுதலும் இருக்கா இல்லைன்னு பாருங்க. வள்ளுவர் அப்படிலாம் சொல்லல, வள்ளுவர் அப்படிலாம் சொல்லவே இல்லை. மனத்துக்கண் மாசு இளநாதல் அனைத்தரண், மற்றதெல்லாம் முடிஞ்சு போச்சுட்டாரு. இந்த அரண் எங்க இருக்கணும்னா, தவறு கண்ட போது பொங்கி எழணும். கண்ணகி முதல் பகுதியில ஒரு பொண்ணு எப்படி இருக்க கூடாதுன்னு உதாரணம். நான் தவறா சொன்ன, தயவு செய்து மன்னிங்க. நலங்கள் முருவன் நகைமுகம் காட்டி சிலம்பு உல கொண். என்ன சிலம்பு உல கொண்? அங்க போயிட்டு இங்க காசா கேட்கிற அப்படின்னு காலில் இருந்ததை கலட்டினது கரெக்டு. ஆனால் சிலம்பா கலட்டி இருக்க கூடாது, செருப்பை கலட்டிருக்கணும். கொஞ்சம் கூடுதலா சொல்றேன். ஏன் சொல்றேன்னா, இப்படி அமைதியா இருந்தா ஒரு பொண்ணை எப்படி வாழ்க்கை வாழ முடியும்? ஆனால் அதே கண்ணகி ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு நிலை வந்தால் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கும் அவளை உதாரணம். தேரா மன்னா செப்புவதுடைய நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, எந்த பரம்பரையில் வந்தது தெரியுமா, நீ என் கணவனை கொன்றியா அப்படின்னு அந்த வழக்காடுற முறை இருக்குல்ல, அந்த சிலம்ப கொண்டா வருக மற்றவள் தருக இங்கன மன்னவன் வாய்முதல் தெரித்தது மணி. என்ன அந்த மணியில ஒண்ணு இருக்கு தெரியுமா? அரசியல் மணிங்கிறது மாணிக்கம். அது சிலப்பதிகாரத்தின் ஒரு இந்த சிலம்பில் இருக்கிற முக்கியமானது. கண்ணகி காலில் இருந்தது மாணிக்கம், ரைட்டு. காணாம போன பாண்டிமேல் தேவியினுடைய சிலம்பில் இருந்தது என்ன தெரியுமோ? முத்து. எது சார் விலை கூட? முத்து விலை கூடவா, மாணிக்கம் விலை கூடவா? மாணிக்கம் விலை கூட. நல்ல கவனிங்க, ஒரு அரசனுடைய காலில் இருந்த சிலம்பை விட ஒரு சாதாரண மக்கள், சாதாரண உயர்ந்த குடிமக்கள், வேற ஒண்ணும் இல்ல, மாநாயகன் மகள், பெரிய ஒரு வணிகனுடைய மகள், அவ காலில் போட்டிருந்தது அரசனுடைய காலில், மனைவியின் காலில் இருந்த முத்தை விட விலை கூட. அப்ப போட்டி எங்க நடக்குது? இன்று வரை நடக்கிறது. இன்று வரை நடக்கிறது. வணிகர்கள் நினைத்தால் அரசியலை மாற்றலாம் என்பதற்கு சிலப்பதிகாரத்திலிருந்து ஜிஎஸ்டி வரை உதாரணம். இதுதான் வணிக அரசியல்ங்கிறது. அதெல்லாம் மாற்ற முடியாது. இதை மாற்றுவதற்கு உங்களுக்கு அறம் தெரியணும், அதை உங்களுக்கு அழகா சொல்லணும். இந்த அறம்ங்கிறது திரும்ப நான் சொன்னா, இந்த அறம்ங்கிறத வள்ளுவர் சொன்னது ஒரே வார்த்தையில அரண் வலியுறுத்தல் சொன்னாரா? நீங்க நிறைய நம்ம படிக்கிறோம்ல, பள்ளிக்கூடத்து பாட புத்தகங்கள்ல தர்ம நீதி கதைகள் படிப்போம். அதுல பாதி நீதியே கிடையாது. நீங்க பஞ்சதந்திர கதைகள் வச்சிருக்காங்கல்ல, நீங்க எடுத்து பாருங்க, எதுலையாவது நீதி இருக்கான்னு பாருங்க. யார் பலவான்
புத்திமான் பலவான் ஆவான். அப்போ உன்கிட்ட பலம் இருந்துச்சுன்னா அது நியாயமாயிருமா? ஆகாதுங்கிறதா தமிழ். எப்படின்னா ஒண்ணு இல்லை, ஒரே ஒரு உதாரணம் சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன். திருக்குறள்ல இருந்து எடுப்போம். பொய் சொல்லலாங்கிறாருங்க வள்ளுவர். பொய் சொல்லலாம். உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், நீ அப்படியா சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு. கல்யாண வீட்டில் வாழ்த்து போது நான் இதை எடுத்து சொல்றது உண்டு. சண்டை போட்டுக்கிறாரு. யார? பொண்டாட்டி புருஷனை பார்த்து நல்லா சண்டை போட்டுக்குங்க. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு, பொண்டாட்டி புருஷன் சண்டை போட்டுக்கான வாழ்த்துவாங்க. வள்ளுவர் வாழ்த்துறாரு. ஊடுதல் காமத்திற்கு இன்பம். சண்டை போட்டுக்கிட்டீங்கன்னாதான் அதுக்கப்புறம் வர்ற சமாதானம் எவ்வளவு இனிமையானதுன்னு உனக்கு தெரியும். அடிக்கடி சண்டை போட்டுக்க, ஆனா சமாதானம் ஆயிரு. அதே போல அரண்கிறது பத்தி என்ன சொல்றாரு? பொய் சொல்லுங்கிறாரு. பொய்மையும் வாய்மை இடத்த எங்க நான் சொல்றேன், நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில ஒரு பொய் கூட சொன்னதில்லைங்க. கை தூக்குங்க பாப்போம். தூக்குனீங்கன்னா நீங்க பொய் சொல்றீங்கன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. முடியாது, வாழ்வியல் அது முடியாது. ஏதாவது சந்தர்ப்பத்தில் பொய் சொல்லிருப்போம். என்ன சுயநலத்தோட பொய் சொல்லக்கூடாது, அதான் வள்ளுவர் சொல்றாரு. ஆனால் ஹரிச்சந்திரன் கதை எப்படியா யோசிச்சு பாருங்க. ஹரிச்சந்திரன் கதை நான் கதையா நான் சொல்ல போறதில்ல. அரசன் அவன் நாட்டை காப்பாற்றணும், நாட்டை காப்பாற்றல. புருஷன் பொண்டாட்டி பிள்ளையை காப்பாற்றணும், பொண்டாட்டி காப்பாற்றல. அப்ப அரசனுடைய கடமை என்ன? நாட்டை காப்பாற்றுவது. புருஷனுடைய கடமை என்ன? பொண்டாட்டி பிள்ளை. அரசனுடைய கடமையும் செய்ய மாட்டானா, புருஷனுடைய கடமையும் செய்ய மாட்டானா, உண்மையை மட்டும் காப்பாற்றி என்ன பண்ண போறாங்க? அதுதான் வள்ளுவர் சொல்றாரு, பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும். ஏனின் இதுதான் தமிழ் அறம். தவறு நடந்து போச்சு, இவன் பண்ண தப்புனால அவன் கொலைப்பழி கொன்று அச்சிலம்பு கொணர்க ஈங்கனன் வாய் விட்டு சொல்லிட்டான். வாய் தவறி சொல்லிட்டான். கொன்று கொணர்க ஈங்கன கொன்றுட்டான். கொண்டுங்கிறது பதிலாக கொன்றுன்னு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தாங்க கோவலன் எடுத்து போனது. கொண்டுங்கிறது பதிலாக கொன்றுட்டான். ஆமா, ஆனால் அது அவன் பிழை அல்ல, அது அவனுடைய வினை பிழை என்று பின்னாடியும் அவரே எழுதுறாரு. ஏற்கனவே ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ இந்த மூன்று அவர் எடுத்துக்கொண்ட கருத்தில் எது மையமா நிக்குதுன்னா அழகியல். அவர் ஒரு முனிவர் மாதிரி இல்லாம திருவள்ளுவர் முனிவர் மாதிரி நினைச்சிட்டு இருக்கான். நீங்க என்ன காமத்து பால் என்கிற அவர் எழுதுறது காமத்து பால் தான், ஆனா இன்பத்து பால் மாத்திட்டோம். ஏன்னா காமங்கிற வார்த்தை கெட்ட வார்த்தையா நம்ம மாத்திட்டோம். சரி பரவாயில்ல, ஆனால் அது உள்ள திருக்குறள் எல்லாம் அற்புதமான காதல். அதுக்குள்ள நான் போல. அதே போல இளங்கோவடிகள் அவருடைய அழகியலின் ஒட்டு மொத்த வடிவம் காணல் வரி, வேட்டுவ வரி, கணாத்திரம் உரைத்த காதை. இது எல்லாமே அவருடைய மங்கள வாழ்த்திலிருந்து தொடங்கி கடைசியாக அவர் வஞ்சிக்காண்டத்தில் போய் இறங்கவும், தேவலோகத்திலிருந்து தேவர்களோடு கோவலன் வந்து கண்ணையை அழைத்துக் கொண்டு போகிறார். இதெல்லாம் மிகைதான். கதை என்ன கற்பனை என்ன மிகை இல்லாம இருக்கும். அப்போ இது போன்ற செய்திகள் எல்லாம் சொல்வதற்கு பயன்படுத்திக் கொண்டது அறம் என்கிற வீரம். முதல்ல சொன்னது கண்ணையும் முதல்ல அப்படி இருந்திருக்க கூடாது. ஒருவேளை இருந்துட்டா என்ன பண்றது? புறப்பட்டு எழு சக்தி ஆவேசம், அதான் கண்ணகி. அப்படி கிளம்பியதனால் தான் இன்று வரை பேசப்படுகிறாள். அவர் அது எப்படின்னா இந்த முளை திரிகி எரிகிறதுங்கிறது கோபத்தின் உச்சம் நிறைய நடந்திருக்கு, எல்லா நாடுகளும் நடந்திருக்கு, தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல. அதுக்கு ஒரு புள்ளி விவரமே நம்ம சு வெங்கடேசன் கொடுக்குறாரு. அது ஒரு பக்கம் இருக்க. இன்று 2018 தமிழ்நாட்டில் கண்ணகி என்று பெயர் எத்தனை இருக்குன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க பாப்போம். ஐயா ஆர் பாலகிருஷ்ணன் பண்பாட்டின் பயணம்னு ஒரு பெரிய புத்தகம் இருக்கிறார். அது படிக்கிறதுக்கே பல வருஷம் ஆகும். இருந்தாலும் அப்பப்போ நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன். படிச்சதுல ஆச்சரியம் என்னன்னா, தென் தமிழ்நாட்டில் மொத்தத்தில் தமிழ்நாட்டில் 2861 கண்ணகிகள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பேரு இத்தனை பேரு அப்படின்னா, அப்போ கண்ணகி ஒன்னும் செத்து போயிடலையே, இன்னும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். எப்படி வாழ்ந்து இருக்கிறார்? அழகா வாழ்ந்து இருக்கிறார் இல்ல, அவளுடைய அரசியலை இன்றைய அரசியல் எடுத்துக்கொண்டது அது வேற. அறச்செல்வியாகத்தான் வாழ்கிறாள். அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார், மரத்திற்கு மகதே துணை. அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும். எனவே நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரத்தில் விஞ்சி நிற்பது அரசியல் இருக்கிறது, அழகியல் இருக்கிறது, அதை காட்டிலும் அறவியலே அதை நாம் தொடர்வதற்காக இருக்கிறது என்று சொல்லி நல்ல வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்த, எவ்வளவு பெரிய ஆளானாலும் லோக்கல் மேலம்ன்றாங்க, கூப்பிடவே மாட்டாங்க லோக்கல்ல. ஆனால் எங்களை மதித்து அழைத்து சிறப்பு செய்து வாய்ப்பு கொடுத்த, அதை விட இந்நேரம் இருந்து வாய்மொழி கேட்ட உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் இந்த குழுவின் சார்பாக தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.